அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் ஏற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வியாக நிகழ்ந்து வருகின்ற இந்த தொடர் சிந்தனையில் வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே நேற்று சக்தி பெருமானை அடிப்படையாக கொண்டு முருகப்பெருமானுடைய அனுபவத்தில் அருட்பெருஞ்சோதி என்பது எப்படி அடிப்படையாக அமைகிறது, அதற்கான இடம் திருவண்ணாமலை எப்படி அமைகிறது என்பதை பற்றி நேற்று நாம் சிந்தித்தோம். அதிலே ஒரு குறிப்பை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். என்ன என்று கேட்டால், நான் இங்கே தொடர்ந்து சொல்லி வருகின்ற ஒரு வரலாற்று அடிப்படையில் வள்ளல் பெருமான் எப்படி உயர்ந்த கடவுள் அனுபவத்தை நமக்கு அமைத்து தருகின்றார் என்று நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை விட ஏற்றத்தாழ்வோ அல்லது விரோதத்தன்மையிலேயோ நாம் அதை அணுகக்கூடாது என்ற வகையில்தான் அதனுடைய அடிப்படைகளை நாம் சிந்தித்து வருகின்றோம். நேற்றைய சிந்தனையில் சஷ்டி என்ற ஒரு விரதம் சூரபதுமனை அழிக்கிற வகையில் நமக்கு ஒரு வரலாற்று தொடர்புடையதாக இருக்கிறது. ஆனால் அந்த வரலாறு நம்முடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. திரிபுரம் எரித்தான் கடவுள், விரிசடை கடவுள், திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள், இது ஒரு வரலாறு. இலிங்க மூர்த்தமாக லிங்கோத்பவராக வந்த வரலாறு, அதற்கு பிறகு காமனை அழித்த வரலாறு, யமனை உதைத்த வரலாறு. இந்த எல்லா வரலாறும் மனிதனை வாழ வைக்கிற வகையில் வருகின்ற வரலாறுகள் அல்லது பிறப்பை வென்றெடுக்கின்ற மனிதர் அல்லது உயிருக்கான வரலாறுகளே தவிர இறைவனுடைய வரலாறு என்று அவற்றை சொல்ல முடியாது. ஏனென்றால் முதல் வரலாறு கடவுளை தேடிவிட முடியும் என்று 2 பேர் முயன்றார்கள். ஒருவர் உயர்ந்தும் ஒருவர் ஆழ்ந்தும் சென்றாலும் இறைவன் கிடைக்க மாட்டாதவன். அவன் தானே தோன்றுகின்றவன். அவனாக தன் காட்டி கொடுத்து நமக்கு இன்னார் என்று தெரிவிப்பானே தவிர நீங்கள் எல்லாம் அறிய முடியாது என்ற வரலாறு தான் திருவண்ணாமலைக்கு உரிய வரலாறு. இந்த திருவண்ணாமலைக்கு உரிய வரலாறுல நம்ம 4 பெருமக்கள் மாணிக்கவாசகர் உட்பட எல்லாரும் போயிருக்கிறாங்க. திருவண்ணாமலை இப்போ நாம் எப்பவுமே ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். நாம் போய் மருந்தீஸ்வர பெருமான்கிட்ட போய் வேண்டுதல் வச்சா மருந்தீஸ்வர பெருமான் எனக்கு வைத்தியநாதனாக தெரிவார். வரலாற்றில் அப்படி அமைச்சிருக்கிறார். அதே திருஞான சம்பந்தர் வழிபட்டா வைத்தியநாத பெருமான் மருந்தீஸ்வரர் மட்டும் அங்க கிடையாது. ஏது முழுமையான பரம்பொருளோ அந்த பரம்பொருள் அவருக்கு தெரியும். இதுதான் வேறுபாடு. நாம போய் இறைவனை கும்பிட்றதுக்கும் நாயன்மார்களாக வந்த நம்ம திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் கொஞ்சம் வித்தியாசம். இந்த 3 பேருக்கு மட்டும் எந்த ஊருக்கு சென்றாலும் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுக்கு ஏற்ற இறைவனை கொண்டு வருவார்கள் அல்லது முழுமையான இறைவனை பார்ப்பார்கள். ஆனா நாம பார்க்கிறோன்னு சொன்னா இந்த மூர்த்தத்துக்கு என்ன வரலாறோ அந்த வரலாற்றை வச்சுதான் நீங்க அந்த வேலையை வாங்க முடியும். இந்த அடிப்படை முதல்ல நமக்கு தெளிவாயிடுதுன்னு சொன்னா, திருவண்ணாமலைக்கு போற நம்ம அருளாளர்கள் விஷயத்துல என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இவங்க எல்லாருமே இறைவனை ஜோதி வடிவமாக பாடுறதுல அந்த இடத்துல முக்கியமா குறிப்பு வச்சிருக்கிறாங்க.
அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன்சுடர் அச்சுடர் கண்டு இங்கு ஆறு அறிவார். இந்த செய்தியும் திருநாவுக்கரசர் சொல்லுகிறார். உருவமும் உயிரும் ஆகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான். இந்த அருவி பொன் சொரியும் அண்ணாமலை உலாய் அண்டர்கோவே. இப்படிதான் அந்த பாட்டிலையும் வைக்கிறார். என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, பெருமான் ஒரு ஜோதி பொருளாக இருக்கிறான் என்கிற அனுபவத்தை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு தலமாக திருவண்ணாமலை இருக்கிறது. ஏன் நான் இங்க முதல்ல இப்ப இது நேரா தொடங்கினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரும்பெருஞ்சோதி அல்லது அருட்பெருஞ்சோதிங்கிற மந்திரத்துக்கு முதல் தொடரை எடுத்து கொடுத்தவர் மாணிக்கவாசகர். அவர் சொன்ன இடம் திருவெம்பாவை. மாணிக்கவாசகருடைய அந்த இடம் திருவண்ணாமலை. அதானே திருவண்ணாமலையில தானே திருவெம்பாவை பாடின ஒரு இடமும் நாம வச்சிருக்கிறோம்ல. அதுலதான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ அப்படின்னு பாடுற அந்த தொடர்ல ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி, இந்த தொடர் முதல்ல எடுத்து கொடுத்தவர் மாணிக்கவாசகர் பெருமான். அது முழு இலக்கணம். அது எந்த மாதிரி உருவம் உடையது அப்படின்னா, உருவமும் உயிரும் ஆகி இருக்கிற இந்த உலகத்துக்கு பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான். அதுதான் அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன்சுடர். அத ரொம்ப அழகா சொல்றார் அவர். எல்லா அண்டங்களையும் ஊடுருவிக்கொண்டு ஒரு சுடர் ஊடுருவிக்கொண்டு போவது போல நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அதை நீங்க உடனே சுடர்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது இது, ஆனா அது ஜோதி அப்படிங்கிறதோட ஒரு அடையாளம். அது ரொம்ப தெளிவா ஆதியும் அந்தமும் இல்லாதது, முடிவும், அதாவது நீங்க தோற்றம் அழிவுன்னு சொல்லக்கூடாது. எப்படி லிங்கோத்பவருக்கு அடிமுடி கிடையாதுன்னு சொல்றோமோ அந்த அர்த்தத்துல சொல்றாரு. ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதினா அடிமுடி என்ற ஒரு வரையறை இல்லாமல் இருக்கிற ஒரு பெரிய ஜோதியாக மாணிக்கவாசக பெருமான் அதை காட்டுகிறார். அந்த தொடர் தான் அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு அல்லது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்துக்கு உரிய மூல தொடர். இந்த வகையில நாம திருவண்ணாமலையை பத்தி படிக்கிறோம். நேற்று சொன்னதுலையும் வரலாறுல நேற்று ரொம்ப நாம கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் என்னது ட்ரையா தான் நேற்று கொஞ்சம் அப்படி, அதாவது கொஞ்சம் வரலாறு இந்த தத்துவமா சேர்த்து படிச்சதுனால நேற்று கொஞ்சம் அதை நீங்க அப்படியே ஒரு என்னது ஒரு செய்தியினுடைய சேகரமா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நேற்று சொன்னேன். முருகன்கிறவர் அந்த 6வது முகதுன்றது எதுக்காக வருது அப்படிங்கிறது, வட இந்தியாவில் வந்த தத்துவம், தென்னிந்தியாவில் நம்ம சொன்ன படைத்தல் காத்தல் முதலின விஷயம், இது எல்லாத்தையும் கடந்து நாம் 6 முகம் அப்படின்றது வர்றது, இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது. இன்னும் கேட்டானா உங்களுக்காக ஒரு செய்தி சொல்றேனே, இந்த தமிழ் அறிஞர்கள் இந்த முருகனை பத்தி மாநாடுலாம் நிறைய நடத்திருக்கிறாங்க. அப்ப சில பேர்லாம் விதண்டாவாதமா இந்த அகோரமா முருகனை நாம இது வடமொழி கலப்புனாலதான் இது வந்தது, இது நம்ம தமிழ்ல முருகன் ஒரு முகம் தான் அப்படின்லாம் விவாதம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நாம நிறைய போறதுனால தெரியும். இப்ப நாம இங்க அவங்கெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்கோம். நாம இங்க அனுபவிக்கிறதுனால என்ன ஒரு விஷயம் கேட்டா, இதுக்குள்ள இருக்கிற தெளிவு நமக்கு தான் தெரியும். இது நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம், அது அவங்க பொழப்பு விஷயம், இது நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இங்க நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதுல என்ன உண்மை இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இன்னும் ஒரு வேடிக்கைக்காக சொல்ல போனா, ஒரு கேஸ் ஒண்ணு போட்டு முருகன் யாருக்கு சொந்தம் கேஸ் போட்டா கண்டிப்பா வடமொழிக்கு தான் சொந்தம் அப்படின்னு தான் ஜட்ஜ்மெண்ட் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு செய்தி எல்லாம் வடமொழியில தான் இருக்குது. நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என்ன கேட்டா, கச்சிப்ப சிவாச்சாரியார் எழுதுற கந்த புராணம் வடமொழி ஸ்காந்த புராணத்தினுடைய ஒரே ஒரு பகுதி, அது முழு பகுதி கிடையாது. நீங்க வடமொழியில இருக்கிற ஸ்லோகம், அதாவது இலக்கியங்கள்ல ரொம்ப பெரிய இலக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்கந்த மகாபுராணம் தான். 7 லட்சம் ஸ்லோகம். மகாபாரதம் கூட அதுக்கு பின்னாடி தான். 7 லட்சம் ஸ்லோகத்துல இருக்கிற அந்த இலக்கியம் சும்மா கிடையாது. அதுதான் ரொம்ப பழசு. என்ன கேட்டா, இன்னும் கொஞ்சம் உள்ள மகாபாரதம், மகாபாரதம் இல்ல ராமாயணத்தையும் கந்த புராணத்தையும் 2 பேரும் ஒரே சமயத்துல படிச்சீங்கன்னா இது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரியே தெரியாது உங்களுக்கு. அது 2த்துக்குள்ள ஏறக்குறைய
கதைலாம் ஒரு மாதிரி. ஏன்னா இலங்கை அந்த மகேந்திரம் இதெல்லாம் ஒன்னாவே வரும். இதெல்லாம் நீங்க போக போக உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப நமக்கு என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருள் உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்துட்டாங்க யாரு? அருளாளர்கள். எந்த அருளாளர்கள்? திருஞான சம்பந்தர் தலைமை தொடங்கி நமக்கு வள்ளல் பெருமான் வரைக்கும் அருள் மரபு. அதுல திருஞான சம்பந்தர் தான் இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் நாம அவரை வச்சுதான் பதில் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க மெய்கண்டார் இவங்க இந்த சாஸ்திரமா போய் அதை மடை மாற்றாம அருளை அனுபவிச்ச கடவுளை அனுபவிச்சவங்க பேசுற பேச்சில இருந்து நாம எடுத்துக்கிட்டா, அவங்க கடவுளை எப்படி பார்த்தாங்க, நமக்கு கடவுளை எப்படி காமிச்சு கொடுத்தாங்க, இதுதான் வித்தியாசம். இப்ப நீங்க திருஞான சம்பந்தர் பதியத்துக்கு உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா, வினை போய் அரும் இதெல்லாம் நமக்கு சொன்னது. அதாவது அரசு ஆள்வர் இதெல்லாம் நமக்கு சொன்னது. நோய் இல்லாம போகும் இதெல்லாம் நமக்கு சொன்னது. இங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? நீங்க கடவுளை பாருங்க, கடவுளை அனுபவிங்கன்னா எங்கேயும் சொல்லல. நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். கடவுளை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயமா நீங்க எடுத்துக்கிட்டு கேட்டு உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்த சொல்லல. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்காக ஒரு கோயில்ல போய் இருந்து அந்த கோயில் இறைவன் கிட்ட பேசி அந்த எந்த மாதிரி உங்களுக்கு தீர்த்துக்கலாம், அதுல என்ன மாதிரி சொற்களை போடலாம், என்ன மாதிரி அதுல வேலை செய்ய வைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அதான் பதிகம். இந்த பதிகத்துக்குள்ள இதெல்லாம் ஃபிட்டின் பண்ணி உங்களுக்கு நீங்க வாழ்க்கை பிரச்சனையை தீர்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி திருமுறைகளை கொடுத்தாச்சு. இந்த திருமுறைகளை கொடுத்த பிறகு கடவுள் அப்படிங்கிறத நேரா அனுபவிக்கணும். கடவுளுங்கிறத நேரா எப்படி அனுபவிப்பீங்க அப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? கடவுளுங்கிறத அனுபவிக்கிறதுமே ஒரு திருமுறை எடுத்து படிக்கணும்னா நீங்க இப்போ 7 திருமுறையில எடுத்து போய் பார்த்தீங்கன்னாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க. இப்போ கடவுளை நேரா அனுபவிக்கிறதுக்கு உள்ள பதிகமா எதை வச்சு படிக்கலாம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நாம? திருக்கூற்று இருக்குங்கிறது கடவுளை அனுபவிக்கிறதுக்கு உள்ள பதிகம். அந்த பதிகத்துல அவங்க அப்பாவுக்காக பாடினாலும் அந்த பதியத்துல யாரு கூட அவர் பேசி பாடுறாருன்னா கடவுள் கூட பேசிதான் பாடுறார். அந்த பதியத்தை பொறுத்த வரைக்கும் ஓர் உரு ஆயினை மான் ஆங்காரத்து ஈரியல்பாய் இந்த ஆரம்பிக்கிறது எல்லாம் யாரு கூட பேசுறது? நீ இப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்கிறன்னு பேசுறது அர்த்தம். ஓர் உருவாயினை மான் ஆங்காரத்து ஈரியல்பாய் மூலக்கு இப்படிதான் போறாருல்ல. இந்த போய் கடைசியா அணைய தன்மையை ஆதலின் நின்னை அப்படின்னு சொல்றாருல. அப்ப என்ன அர்த்தம்? அவரும் பெருமானும் பேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அதுல இன்னொரு விஷயம், அதாவது ரொம்ப என்னது உறுதி வாக்கியம் அல்லது நிச்சயிக்கப்பட்ட வாக்கியமா என்ன பேசுறாரு? அணைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்தே அப்படின்னு ஒரு முடிவை அறிவிக்கிறார். யாரு? திருஞான சம்பந்தர். இப்ப நாம படிக்கும்போது திருஞான சம்பந்தர் எதுதான் கடவுள் தன்மைன்னு சொன்னார் அப்படிங்கிறத முடிவுக்கு வந்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும்? இதுக்குள்ள போகணும். இப்ப நாம இவ்வளவு நீங்க திருமுறை திருஞான சம்பந்தர் பாட்டு எடுத்து படிக்கிறது, அப்புறம் சேக்கிழார் படிக்கிறது, என்ன வேணாலும் படிச்சுட்டு போங்க. இதுல இப்ப நீங்க உங்க மனசுக்குள்ள வரக்கூடாது. இப்ப நாம நேரடியா ஒரு முடிவை பார்க்கிறோம். அந்த முடிவுல இருந்து அடுத்தவங்க எப்படி வராங்க, நமக்கு அடுத்த வர அருளாளருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் என்ன வேறுபாடு இருக்குது இப்படி பார்க்கணும். இப்போ அப்படி பார்த்தாதான் வள்ளலார் வரைக்கும் வேறுபாடு இல்லை, நாம அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் நமக்கு வரும். அதுக்கு தான் நான் இவ்வளவு நாளா அந்த அருட்பெருஞ்சோதி ஆகவர்களுக்கு முன்னாடி நாம பண்ற வேலையே அதுதான். இப்போ அதுல இன்னைக்கு மறுபடியும் நீங்க அதை ரீகால் பண்ற மாதிரி தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நேரா அது நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டா, அது நேற்று சஷ்டி வந்ததுனால அது கூடுதலா வந்துருச்சு செய்தி. நமக்கு இயற்கையா என்ன செய்தின்னு கேட்டா, நேற்று அதோமுக தரிசனம் பாட்டையே படிச்சு காமிச்சேன். திருமூலர் 2ஆம் தந்திரத்துல அதோமுக தரிசனம் ஒரு 6 பாட்டு எழுதுறாரு. அதுல முதல் பாட்டே சூரபத்மன் வரலாறு தான் அதோமுகம். 2வது நஞ்சு உண்ட வரலாறு அதோமுகம். அதுக்கப்புறம் அதுல ஒரு விஷயம் சொல்றார், நந்திய நடுவுல எழுப்பி செந்தி கலந்ததுதான் எல்லாமே அப்படிங்கிறார். நந்தியை நடுவுள் எழுப்பி செந்தி புக்கு உள் சிவன் என மாறுதல் தான் வாழ்க்கையினோட முடிவு அப்படிங்கிறத திருமூலர்
அதோமுக தரிசனத்துல சொல்லியிருக்கிறார். இப்ப நீங்க அடுத்த செய்தி என்ன, இதெல்லாம் நீங்க விட்டு நான் சொல்றதா நினைக்க கூடாது. அதோமுக தரிசனம் என்ற தலைப்பில் திருமூலர் கூறுவது என்னவென்றால், கடவுள் என்ற ஒரு பொருள் மனித அனுபவத்திற்கு எந்த வேலைகளை செய்தது, எப்படிப்பட்ட கடவுள் செய்தது என்பதை பற்றி ஆராய்ச்சிக்கான முடிவு. அதோமுக தரிசனம்னா என்ன, ஏது பெரிய கடவுள், அந்த கடவுள் மனிதனுடைய அதாவது பிறப்பு எடுக்கிற உயிர்களுக்கு எதை தருகிறது அப்படிங்கிற முடிவு தான் அதோமுக தரிசனம். இந்த அதோமுக தரிசனம்னா என்னன்னு கேட்டா, அதோமுகம்னா 6வது முகம். அதுக்கு முன்னாடி அகோரம், தத்புருஷம், வாமம், ஈசானம், சத்யோஜாதம் அப்படின்னு ஒரு 5 முகம். இதுதான் நீங்க கோயில்ல பார்க்கிற சதாசிவம். இலிங்கம் அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள 5 முகம் இருக்கும். வாசலை வச்சு நீங்க பிரிக்கிறது வேற. கிழக்கு வாசல்ல நுழைஞ்சி மேற்கு வாசல்ல உள்ள போய் மேற்க பார்த்த லிங்கத்தை நீங்க கிழக்கா இருந்து பாக்குறீங்க. இதுல என்ன திசை இருக்குது? இதான வரலாறு. இதுல ஒன்றும் திசை இல்லை கிடைச்சா. இப்ப நீங்க கிழக்கு வழியா உள்ள போறீங்களா மேற்கு வழியா உள்ள போறீங்களா தெரியாது. ஆனா மேற்கு பார்க்கிற லிங்கத்தை நீங்க கிழக்க இருந்து பாக்குறீங்க. இப்ப நான் கிழக்கு பார்த்த முகத்தை நான் கிழக்குல இருந்து வழிபடணும், எப்படி பண்றது? முடியாது இல்ல. கிழக்கு பார்த்த லிங்கத்தை நான் கிழக்குல இருந்து வழிபட முடியுமா? முடியாது. ஏன்னா நானும் அதுவும் சமமா நிற்போம். அந்த மாதிரி முடியாது. அப்ப நான் அது மேற்க பார்த்தாதான் நான் கிழக்க பார்த்து வளர முடியும். ஆனா அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சதாசிவம் என்ற ஒரு இலிங்கத்துக்குள்ள 5 முகமும் வேலை செய்யணும்னு அர்த்தம். நீங்க எந்த முகத்து மூலமா நீங்க வேலை வாங்குறீங்களோ அது உங்க பாடு, அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா சொல்லுவோம், மேற்கு பார்த்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனா நீங்க முத்தி தான் கேட்க முடியும். கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனா நீங்க முத்தி தான் கேட்க முடியும். அதுக்கப்புறம் பேரூர், கோயம்புத்தூர் பக்கம் பேரூர் போனா முத்தி தான் கேட்க முடியும். இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதுக்குள்ளேயும் போய் நீங்க வாங்க முடியும் அப்படிங்கிறத சுந்தரர் போய் வேலை வாங்குறாருல்ல. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாறு என்னமோ அது இருக்குதுப்பா, ஆனா எங்களால முடியும் அப்படிங்கிற விஷயம் அதுக்குள்ள வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5ஐயும் சேர்ந்ததுதான் அந்த முகம். நீங்க அதுக்கு பழக்கி வச்சிருக்கிறீங்க. எதுக்கு? ஞானத்துக்கு பழக்கி வச்சிருக்கிறீங்க. எந்த இடத்துல? கபாலியோ அல்லது பேரூரோ நாம பழக்கி வைக்கிறது தான் இது. ஏன் இதை நான் கொஞ்சம் துணிச்சலா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 முகத்தையும் தெரிஞ்சதுனாலதான் அருளாளர்கள் கொஞ்சம் அந்த இடத்துல போய் இதுக்கு மேல இதை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அது முடியாது. இன்னும் கேட்டா, இந்த 5 முகமும் அதுக்குள்ள இருக்குதுங்கிறதுனாலதான் அது ஒரு அரு உருவம் அப்படிங்கிற மாதிரி நாம வைக்கிறோம். அதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். சேக்கிழார் பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சேக்கிழார் எதுல பாடியிருக்காரு? அத சேக்கிழார் சாக்கிய நாயனார் புராணத்துல லிங்கத்தை பத்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, காணும் உருவினுக்கும் காணாத அறிவினுக்கும் காரணமாம் நீல் நாகம் புனைந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். இதுதான் தொடர். என்ன தொடர்? சிவலிங்கம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு சேக்கிழார் சொல்ற வார்த்தை. பார்க்கறது எல்லாம் உருவம், பார்க்க முடியாததெல்லாம் அருவம். இந்த லிங்கத்தை அருவுருவம் சொல்றீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த அருவத்திற்கும் உருவத்திற்கும் காரணமாக இருக்கிற இது பொருள். அப்படின்னா என்ன? 5 முகமும் சேர்ந்ததுதான் அது. இந்த 5 முகமும் சேர்ந்ததுல அதுக்கு பேர் என்ன வைக்கிறோம்னா சதாசிவம் பேர் வைக்கிறோம். இந்த சதாசிவம்னா என்னன்னா, இந்த பக்கம் இருக்கிற உருவம் இந்த பக்கம் இருக்கிற அருவம், இது ரெண்டுத்துக்கும் காரணமாக இருக்கிற ஒரு அடையாளம், குறி. இந்த லிங்கத்தை நீங்க பார்க்கும் போதே 5 முகத்தோட வேலைங்கிறது தான் அதுக்குள்ள அடையாளம். ஆனா அந்த 5 முகத்துக்கு உள்ளே இருந்து எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொன்றுத்துக்கும் வேலை செய்ய வைக்கிற ஒரு முகத்துக்கு பேரு அதோ முகம். அதுக்கு பேர் தான் உள்நோக்கிய முகம். உள்நோக்கிய முகம்னா சில பேர் கீழே பார்த்ததுன்னு எழுதுறாங்க, அது இல்ல. ஒவ்வொன்றுக்கு உள்ள இருந்து வேலை செய்யற ஒரு ஆற்றல் அல்லது ஒரு ஆள் அல்லது கடவுள் அப்படி முடிவு பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் கூட ஒரு அடையாளத்துக்கு தான். இதெல்லாம் என்னத்துக்கு? ஒரு பொருளை நீங்க நினைப்புல வச்சிருக்கிறதுனால
அதுல இருந்து உங்களுக்கு அதை விளக்கணும். 5 முகம் ஞாபகத்துக்கு வந்துட்ட பிறகு நாம என்ன சொல்லுவோம், அந்த 5 முகத்துல ஒவ்வொன்றுத்துக்கும் இதுதான் ஒரு வேலை இருக்குது. அந்த வேலைய வெளியே தெரியாத ஒண்ணு உள்ள இருந்து வேலை செய்யுது, அதுக்கு பேரு அதோமுகம். இந்த அதோமுகம் நேரா வேலை செஞ்சா அது என்ன வேலையை செஞ்சிருக்குதுன்னு கேட்டா, சூரபத்மனை அழித்தது, நஞ்சு உண்டது, இந்த 2 வேலையும் செஞ்சதும் அதோமுகம் நேரா வந்து செஞ்சது. இந்த 5 முகத்து மூலமா அது ட்ரை பண்ணி முடியாம 6வது முகமே வந்து இந்த வேலையை செஞ்சது அப்படிங்கிறது வரலாறு. இப்ப முடிஞ்சிருச்சா? இந்த 6ம் 5க்கு உள்ள இருந்து வெளியே ஒண்ணு 6வதா வந்து வேலை செய்யுது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னு கேட்டா, அது 6 பட்டைங்கிறாரு வள்ளலார். சண்முக தெய்வமணி, உன்முக செய்வமணி சொல்றாருல்ல. அந்த கந்தக்கோட்டை தெய்வத்துல என்ன சொல்றாரு, 6ம் ஒரே மணியில தெரியும் அப்படிங்கிறது. இது வரைக்கும் 5 தான் உங்களுக்கு தெரிஞ்சது, 6வதும் சேர்ந்து தெரிஞ்சா அதுக்கு பேரு சண்முக தெய்வமணி, அது உள்முக சைவமணி அப்படின்னு சொன்னார்ல. இப்ப நீங்க என்ன இப்ப ஞாபகத்துக்கு வரணும், இந்த 6 பட்டையை தான் நாம என்ன பண்றோம்னா 6 முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளமாக முருகப்பெருமானுக்கு உருவம் கொடுக்கிறோம். எங்க திருக்கோயில்கள்ல உருவம் கொடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி முருகன் எங்க இருந்தார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி 6 முகத்துக்கு முன்னாடி முருகன் எங்க இருந்தார்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயில்ல அது இருக்குதான்னு தெரியல, சோமாஸ்கந்த மூர்த்தம் அப்படின்னு ஒரு மூர்த்தம் இருக்கும். இது தியாகராஜர் வேற, தியாகராஜருக்கு சோமாஸ்கந்த மூர்த்தம் கிடையாது. தியாகராஜர் மூர்த்தம் வேற, சோமாஸ்கந்த மூர்த்தத்துல நடுவுல முருகன் இருப்பான். அது முருகனா நீங்க இருக்காது, ஒரு சின்னதா ஒரு பொம்மை மாதிரி இருக்கணும் அது நடுவுல. அது என்ன அர்த்தம் கேட்டா, இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல ஆணாகவும் இல்லாம பெண்ணாகவும் இல்லாமல் இருக்கிற ஒரு ஒளி பொருள் தான் அந்த முருகன். இதுதான் முதல்ல வந்தது. அதுக்கு பிறகு அந்த 5 அப்படின்னு இறைவன் சதாசிவம் வந்த பிறகு 6வது பட்டையா அந்த ஒளி பொருளை சேர்த்தீங்கன்னா அது 6 முகன். இப்படி ஒரு நீங்க வரலாற்றை புரிஞ்சுக்கணும். இது ஒரு செய்தி முடிச்சுட்டுன்னா, இது வந்து கடவுளை பத்தி நாம வச்சிருக்கிற அந்த உருவங்கள்ல இருக்கிற வரலாறு. இப்ப நீங்க அடுத்தது எங்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப சிதம்பரம் போறீங்க, சிதம்பரத்துல நடராஜ பெருமான எந்த நடராஜ பெருமானா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்னங்க நடராஜர் காலை தூக்கி ஆடுறாரு அவ்வளவுதான் தெரியும், எந்த நடராஜரா பாக்குறீங்கன்னா என்ன அர்த்தம், அது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிம்பீங்க. என்ன அர்த்தம்னு கேட்டா, நடராஜரு உடுக்கைய வீசி படைச்சி நெருப்புல உலகத்தை அழிச்சு நடுவுல அபயகரத்தால் உலகத்தை காத்து வேலை செய்யறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஊன நடனம்னு பேர். இது வரைக்கும் தான் நடராஜர் உங்களுக்கு எப்படி தெரிவார், இது சபை நடனம்னு பேர். அதே நடராஜரை கொஞ்சம் அடுத்த கட்டமா பார்க்கணும். எப்படி பார்க்கணும், இந்த நடராஜரு எனக்குள்ள என் ஆதாரத்துல இருந்து என்ன தூக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு ஞான நடனம் பேரு. 2வது ஒரே நடராஜர் தான் பாக்குறீங்க. 3வது இந்த உடம்பு உயிர் 2ஐயும் தாண்டி ஒரு ரகசியமா உள்ள இருக்கிறவரு, அதுதான் வெட்ட வெளியா இருக்கிறது, அதுக்குள்ள என்ன கலக்க வைப்பார்னு ரகசியத்தை பார்த்தீங்கன்னா அதே நடராஜருக்கு உள்ள உங்களுக்கு சிதம்பர ரகசியம் தெரியும். 3வும் நீங்க சிதம்பரத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் சிதம்பரத்துக்குள்ள ஒரே இடத்துல பெரிய அனுபவம் எல்லாம் முடியுதுன்னு அர்த்தம். இது வரலாறு முடிச்சுட்டேன்னா, இப்ப நீங்க விருத்தாசலம் போறீங்கன்னு வச்சுங்களேன், பெண்ணாகடம் போறீங்க. பெண்ணாகடத்துல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர் வாக்குப்படி என்ன பாடுறாரு அவரு, முதல் வரியே ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் கருதி அப்படின்னு ஆரம்பிப்பார். ஆர்டர் போடுவார், ஒடுங்கும் பிணின்னு ஆர்டர் போடுவார். நடுவுல சொல்லுவார், துகளாயினவும் நீங்க சாப்பிடலாம், ஏதாவது மீன் கறி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டவனுக்கு உடம்பு டேமேஜ் ஆயிருந்தாலும் அதை திருத்தி அவன் ஆசைப்பட்ட மாதிரி சாப்பிடுற அளவுக்கு உடம்ப மாற்றி கொடுக்கிற விஷயமும் அந்த இடத்துல உண்டு அப்படிங்கிறத
திருஞான சம்பந்தர் சொல்றார், ஊன் துகளை கூட நீ சாப்பிடணும் தயாராகணும்னா பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டோட செய்தி. கடைசியா என்ன பண்ணுவார்னா, இதெல்லாம் பாடி வினை போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பார். இது திருஞான சம்பந்தர் சொல்ற வாக்கு மூலம். அந்த இடத்துல திருநாவுக்கரசர் வாக்கு மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் உடம்பு ரொம்ப மோசமான உடம்பு, சமண சமயத்துல சாப்பாடு சாப்பிட்டு வந்த உடம்பு, இத பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகமே வரக்கூடாது. பார்க்கும்போது எனக்கு சூலமும் மூவிலை சூலம் பொறித்து வை அப்படின்னு சொல்லுவார். எனக்கு என் உடம்புல சூலக்குரிய நீ பொறி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த குறி அடையாளம்லாம் வைணவ தாக்கத்துல தான் வந்தது. வைணவர்கள்லாம் குறி போட்டுப்பாங்க, அதுக்கு திருமால் ஊரூரா வருவார், இதெல்லாம் வைணவத்துல உண்டு. அதுக்கு அதே விஷயம்லாம் சைவத்திலையும் இருந்தது தான் திருநாவுக்கரசர் வரலாறு. அவர் உடம்ப மாத்தி கொடுக்க சொல்லி கேட்கிறாரா, அப்ப பெருமான் நாங்க உடம்ப மாத்தி கொடுக்கிற விஷயம் பண்றான் அப்படிங்கிறது இல்ல, என்ன ஒரு அடிப்படை இருக்க. அருளாளர்கள் எல்லாருமே பெண்ணாகடன் ஒரு விஷயம் வரும்போது உடம்பு விஷயமா மாத்துறது எல்லாத்தையும் கேட்கிறாங்க அப்படின்னு தெரியும். இதே அருளாளர்கள் இப்ப விருத்தாசலம் வர்றாங்க. விருத்தாசலம்னா திருமுதுகுன்றம்னு பேர். முதுகுன்றம் அப்படிங்கிறதுனா பழைய மலை, அதான் பழமலை நாதர். அங்க போய் நம்ம சுந்தரர் படுத்திருக்கிறார். அவருக்கு என்ன வருது, அவருக்கு நிறைய பேலன்ஸ் பெருமான் தர வேண்டியது இருக்கிறது அங்க தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த பிறவியில உங்களுக்கு ஒரு சிஸ்டம் பெருமான் வச்சா, சுந்தரரை பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது, வினை பிறவி கிடையாது. ஆனா அவருக்கு பெருமான் காசு தரணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை அங்க ஏற்படுத்துறான். ஏன் ஏற்படுத்துறான் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த ரெக்கார்டையும் நீங்க அங்க பார்க்கலாம். ஒட்டுமொத்த ரெக்கார்ட்னா உங்க பிறப்போட பழைய ரகசியம் மொத்தத்தையும் எடுக்கிற இடத்துக்கு பேரு திருமுதுகுன்றம். அதனால திருமுறை படிக்கிறதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா, முதல்ல போய் திருமுதுகுன்றம் போய் கும்பிட்டுட்டு அங்க கேட்டுக்கோ என்ன கேட்க போற அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எந்த தளத்துல நோய் நீக்கணுமா பெண்ணாகடம் போ, அப்புறம் திருமண தடைய அந்த பதியத்துக்கு போ, அப்புறம் ராகுதோஷமா இன்னொரு இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போய் அந்த பதியத்தை பாட சொல்லி, அதுக்கப்புறம் உங்க ஊர் இறைவன் கிட்ட சொல்லிடணும், நான் இந்த மாதிரி அங்கெல்லாம் பெட்டிஷன் போட்டேன், அவங்க அனுப்பி வைப்பாங்க, அந்த போஸ்ட்மேன் நீ ஒழுங்கா வாங்கி கொடுக்கணும், நான் இல்லைன்னு சொல்லி எங்கேயாவது போட்டுறாத தபால அப்படின்னா. உங்க ஊர்ல ஒரு புள்ளியா இருந்தாலும் சரி, உங்க தெருவுல உங்க ஊருக்கு ஒருத்தர் ஏஜென்ட் இருப்பார், அவர் ஏஜென்ட் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் வர்ற வழியாதான். இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மரபு. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊர் இறைவனை இந்த மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிற வரலாற அவங்க தெரிஞ்சு அதை நமக்கு தெரிவிக்கிறாங்க. யாரு? அருளாளர்கள். இது சொன்னல, இதுக்கு அடுத்ததுதான் எதுக்கு போறேன், திருவிடைமருதூருக்கு போறோம். திருவிடைமருதுல ஆவடுதுறை, திருவாவடுதுறைக்கு இப்ப நாம போறோம். திருவாவடுதுறையில போய் என்ன பண்றோம், பணம் கேட்கறதுக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆனா பணம் கேட்கறதுக்குன்னு திருவாவடுதுறை பதிகம் படிக்கிறது நல்லதா அப்படின்னு நீங்க அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பாருங்க. திருவிழிமேலை பதிகமும் காசு வாங்கறதுக்கு படிக்கிறது தான். உண்மையிலேயே நாமெல்லாம் திருவிழிமேலை பதிகம் தான் படிக்கணும், ஏன்னா அதுக்கு தான் நமக்கு ஏத்த காசை கொடுத்துருவான். ஆனா திருவாவடுதுறை படிச்சீங்கன்னா காசு வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, யாராவது வாங்கியிருப்பீங்க, அது வேற விஷயம். ஆனா அது என்ன நுட்பம் சொல்றேன் பாருங்க. திருஞான சம்பந்தர் அவங்க அப்பா விஷயமா பண்ணது ரெண்டு. ஒன்னு திருஎழுகூற்றிருக்கை பாடினது, இன்னொன்னு திருஆவடுதுறையில காசு வாங்கி கொடுத்தது. அதான வேள்விக்கு காசு வாங்கி தானே கொடுக்குறாரு அங்க. இப்ப திருவாவடுதுறை போய் நின்ன உடனே அவருக்கு என்னென்னலாம் ஞாபகம் வரும்? இப்ப திருஞான சம்பந்தர் அங்க போய் நிக்கிறாருன்னா என்னென்னலாம் ஞாபகம் வரும்? திருஞான சம்பந்தர் அங்க போய் நின்ன உடனே திருமூலர் தமிழ் பாடினதும் தெரியும், அந்த இறைவனோட அமைப்பும் தெரியும், இது எல்லாம் தெரியுது. அங்க யார் தெரியுது அவருக்கு? இந்த அதோமுக தரிசனம் பாடின ஆளும் அங்க இருக்கிறார். யாரு? திருமூலர். திருஞான சம்பந்தருக்கு முன்னே பாடினார்கள், அவர் அங்கதான் இருக்கிறார். அவர் அங்கே இருக்கிறார். அப்பாவுக்காக பாட்டு பாடி இவர் யாருக்கிட்ட காசு வாங்குறார்? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திருஞான சம்பந்தர்
ஊருக்கு பண்ணும்போது பண்ற முறைக்கும் அவங்க அப்பா வந்து கேட்கும் போது பண்ற முறைக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க அப்பா வந்து சொல்லும் போது பெரிய கடவுள் விஷயமாவே எல்லாத்தையும் மீட் பண்றார், சந்திக்கிறார். அப்படிதான் திருக்கை எப்படி கொடுக்கிறாரு? பெரிய கடவுள்னா இப்படிப்பட்டவன் கொடுத்துறாரு. அதே மாதிரி பெரிய கடவுள்கிட்ட காசு வாங்கி தான் அப்பாவுக்கு கொடுக்குறாரு. அங்க என்ன பெரிய கடவுள்னு கேட்டா, நீங்க படிக்கிற பாட்டு தான் திருஆவடுதுறை. இதுவோ எமை ஆளும் ஆறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. அவரு கேட்கறதுல என்ன கேட்கல, இதுவா உன் இன்னருள் அப்படின்னு கேட்டுட்டு, இதுவோ எமை ஆளும் ஆறுன்னு சொல்லிட்டு அருள அதுவோ உனது இன்னருள் அப்படிங்கிறார். உங்களுக்கு அந்த ஆ ஈ போடுறதுல வித்தியாசம் தெரியணும். அதுவோ உனது இன்னருள்னு போடும்போது அருள் எட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அதுல வச்சுங்களேன். இதுவோ எமை ஆளுமாறு, இவ்வளவுதானே நீ என்ன பாத்துக்கிறது, அதுவோ உனது இன்னருள் அப்படிங்கிறதுல ஏதோ கிட்ட வைக்கிறது ஏதோ எட்ட வைக்கிறதுன்னு ஒரு விஷயம் பண்றாரு. அதுல என்ன பண்றாருன்னு கேட்ட, அடுத்தது பாட்டை முடிக்கும் போது இலை நுனை வேற்படை எம் இறையை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி தான் பாட்டை முடிக்கிறார். இந்த திருக்கடை, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருமுதுகுன்றம் சொன்னேன் பாருங்க, பழமலை, அந்த பாட்டிலையும் இந்த முதுகுன்றத்துல யாரை பத்தி நீங்க முடிவா யார் இதுல வேலை செய்யறான்றதையும் தெரிவிக்கிறார். முருகனது பெருமை பகர் முதுகுன்று அடைவோமே அப்படிதான் அந்த பாட்டை முடிப்பார். முருகனது பெருமை பகர் முதுகுன்று அடைவோமே. நீங்க நினைச்சுக்கலாம் முருகனுடைய பெருமையும் அது ஊர்ல சொல்லுது, அதனால வந்து திருமுதுகுன்றம் நீங்க சாதாரண பொருள் சொல்லலாம். அது இல்ல, இந்த ஊர்ல நம்ம முழு ரெக்கார்டும் முழு கடவுள்கிட்ட தானே இருக்கும். முழு ரெக்கார்டு முழு கடவுள்கிட்ட தான் இருக்கும். அதுதான் அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி இலை வச்சிருக்கிற இலை நுனை வேற்படைனா வேல்படையை வச்சிருக்கிற முருகப்பெருமான் தான் எம் இறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கெல்லாம் பிரிக்கல, இறைவனை பிரிக்காம எம் இறைன்னு சொன்னாராங்க. எம் இறைனா என்ன? நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யறோம் இல்ல, யார் யாரு? சிவபெருமானுக்கு எங்க ரெண்டு பேருக்கும் கடவுள் அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு அது. நீங்க, நான் இது நயமா பேசல, இத சிவபெருமான் முருகனும் வேற இல்லை. ஆனா வரலாற்றுல நான் வந்து சிவபரம்பொருள் விஷயமா தானே உங்களுக்கு வினையெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஆனா முழுமையான விஷயம்னா வரும்போது இதுதான் கடவுள் தன்மை அப்படிங்கிறத குறிப்பா சொல்ற இடம் திருவாவடுதுறை. இப்ப என்ன அர்த்தம் வந்தது உங்களுக்கு? அப்படியே அவங்க வந்தாங்க இல்ல, எங்க திருவண்ணாமலையில ஜோதி ஜோதின்னு எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. ஏன் இப்ப நீங்க அற்புதம் எங்கெல்லாம் நடத்துறாங்க? தில்லையில அற்புதம் நடத்தல, எல்லாரும் திருவாவடுதுறை நடத்துறாங்க, திருமருகல்ல நடத்துறாங்க, அப்புறம் திருவேமேல நடத்துறாங்க, திருமறைக்காடுல நடத்துறாங்க, எல்லா இடத்துலயும் நடத்தினாங்க. திருவண்ணாமலை வரும்போது கடவுள் விஷயம் என்னங்கிறத ஒரு குறிப்பா காமிச்சு போயிட்டாங்க. சரி, திருவண்ணாமலையில அற்புதம் எப்ப வருது? அற்புதம் எப்ப வருது? அருணகிரியார் வரும்போது தான் வருது. அருணகிரியாருக்கு யார் கடவுளா வெளியில வருது? பேர் வைக்கிறார் அவரு, முருகன் பேர் வைக்கிறார். இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, முருகன் சிவன்கிற பேர் இல்ல, இதுவரைக்கும் நால்வர்கள் வந்து நம்ம வரலாறுக்காக கடவுள் தன்மையை பேசியவர்கள், அதே சமயத்தில் பெரிய கடவுள் அனுபவத்தில் நின்றவர்கள். அதனாலதான் திருவண்ணாமலை ஜோதி அவங்களுக்கு தெரியுது. அந்த பெரிய கடவுளினுடைய வரலாறே எங்க தொடங்குதுன்னா அருணகிரிநாதருக்கு தொடங்கும். இப்ப என்ன அர்த்தம் இருக்கு? இப்ப அருணகிரிநாதர் என்ன பாடினார் ஞாபகம் இருக்குதா? அருணகிரிநாதர் என்ன பாடினார்னா, எடுத்து அவர் பாட்டுல முக்கியமான ஒரு விஷயம், முருகப்பெருமான் தான் திருஞான சம்பந்தரா வந்தார்னு போட்டு பாடிட்டார். யாரு? அருணகிரிநாதர். அதனாலதான் நிறைய பாட்டுல வந்து அவுணரை அழித்த முருகா அப்படின்லாம், அதாவது இந்த யாரு, இந்த சமணர்களை அழித்த முருகா, அப்புறம் பால் குடித்த முருகா, அதாவது சீர்காழியில பால் குடித்த முருகான்லாம் தொடர் நிறைய வரும். இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவர் ஏதோ பாடிட்டார், நானா அருணகிரிநாதர் என்ன இந்த, அதாவது இதெல்லாம் வந்து வேடிக்கைக்காக சொல்றது இல்ல. அருணகிரிநாதர் எவ்வளவு பெரிய தாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாதான்னா அப்பா, எவ்வளவு பெரிய தாதான்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 பேருக்கு அவர் தான் தாதா. குமர குருபரர்,
குமர குருதாசர் பாம்பன் சுவாமிகள், அதுக்கப்புறம் தாய்மானவர் வள்ளலார், இந்த 4 பேருக்கும் அப்பா, இவங்க 4 பேருமே எங்க தந்தை அப்படின்னு அவரை தான் உரிமை கொண்டாடுறாங்க. யார? அருணகிரிநாதர். அப்ப அருணகிரிநாதர் எவ்வளவு பெரிய ஆள், அப்புறம் சின்ன ஆளா? இப்போ நமக்கு நீங்க வள்ளலார் எவ்வளவு பெருசா பாக்குறீங்க, பாமன் சாமி எவ்வளவு பாக்குறீங்க, தாய்மானவர் எவ்வளவு பெருசா பாக்குறீங்க, அதுக்கப்புறம் பேர் என்ன குமர குருபரரை எவ்வளவு பெருசா பாக்குறீங்க. இந்த 4 பேரை எனக்கு அப்பாங்கிற அளவுக்கு அவர் வர்றாருன்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரிய அனுபவசாலி அப்படிங்கறதுதான் அதுல ஒரு சின்ன விஷயம். அப்ப அவர் பாடுறது இதை மேம்போக்கா பாடுவாரா, இது என்ன விஷயமா அதை புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த அருட்பெருஞ்சோதின்னு திருவண்ணாமலை அடையாளம் காட்டினது அந்த லிங்கோத்பவரா இருக்கிறதுனா என்னன்னு கேட்டா அதாவது இன்னார்னு சொல்ல முடியாத கடவுள் வடிவம் தான் அருட்பெருஞ்சோதி. அது எதுல வருது? லிங்கோத்பவரா முதல்ல தெரியுது. லிங்கோத்பவரா வந்த அந்த கடவுள் தான் முப்புறம் எரிக்கும் போதும் கடவுளா தெரியுது. முப்புறம் எரித்த கடவுள் தான் இப்ப கந்த புராணம் ஒரு விஷயம். அதாவது கந்த புராணத்துக்கு முன்னாடி என்ன, அந்த பிரதோஷ காலத்துல நஞ்ச சாப்பிட்டது அந்த கடவுள் தான் ஆணவம் என்கிற சூரபதுமனை அழிக்கிற வரலாற்றுல முழுமையான கடவுளாக தெரியும். இப்ப திருவண்ணாமலையில என்ன தெரியுதுன்னு கேட்டா, நீங்க அங்கங்க போய் அந்தந்த வரலாறு அந்தந்த வினைக்கு இருக்கிற கடவுளா இல்லாம திருவண்ணாமலையில போனீங்கன்னா பெரிய கடவுளையே நீங்க நேரா தொடரதா அர்த்தம். அதனாலதான் திருவண்ணாமலை இவ்வளவு புகழ் அடைஞ்சதுக்கு அது ஒரு காரணம். இந்த சித்தர்கள்ல இருந்து நம்ம அடியார்கள்ல இருந்து நம்ம கிரிவலம் வர்றவங்க இருந்து மொத்த பேருக்கும் அந்த நேரா ஒரு கனெக்ஷன் தொடர்ந்து வருது திருவண்ணாமலையில. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைபர்கேஷன் பிரிக்கிற விஷயமா இல்லாம முழுசா இருக்கிற விஷயத்தை நாம போய் தொடர்ந்து கொள்றோம் அப்படிங்கிறது தான் அதுக்கான அடிப்படை. அப்ப அந்த வரலாறுக்கு ஆதாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது? அருணகிரிநாதர் தான் நேர் சாட்சி. ஏன்னா திருஞான சம்பந்தரும் அப்புறம் திருநாவுக்கரசரும் ஜோதி என்று சொன்ன பொருளை ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதி என்று மாணிக்க வாசகர் அடையாளம் காட்டிய பொருளை அதற்குரிய வரலாற்றில் அனுபவிக்க வந்த ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரராக அருணகிரிநாதர் வரும்பொழுது அந்த இடத்தில் முருகன் என்று அதனுடைய அனுபவத்தை பேசுகிறார். அப்படி என்றால் அதோ முகமாக இருக்கிற முழுமை கடவுளினுடைய வரலாறு திருவண்ணாமலையிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப அருட்பெருஞ்சோதிங்கிறதுக்கு மூலம் எங்க கிடைக்குது? முழுமையான கடவுள் அனுபவம் வந்தா நீ அருட்பெருஞ்சோதியை பத்தி பேசுதான் அர்த்தம். இப்ப மற்றவங்களுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, மற்றவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாம இல்லை. அப்படி இருந்தா திருஞான சம்பந்தர் போய் திருநாவுக்கரசர் போய் இந்த இடத்துல ஒரு பெரிய ஜோதி அனுபவம் தெரியுதுன்னு பாட மாட்டாங்க. அவங்களுக்கு அனுபவம் உண்டு, ஆனா அந்த அனுபவத்தையே கொள்கையா சொல்றது அவங்க வேலை இல்லை. இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், இப்ப நான் ஏன் அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு நேரா போல? அப்ப நேரா சார் இந்த அருட்பெருஞ்சோதி எடுத்துட்டு போங்க சார், நிறைய பேர் பேப்பரை பார்த்து இவர் எப்பதான் அருட்பெருஞ்சோதி அகவல் ஆரம்பிப்பார்னு தெரியலையே அப்படின்னு அதுக்கு மட்டும் வந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதுலயே இருக்கிறவங்க. என்ன ஒருத்தர் கேட்டாரு, ஏன் சார் இந்த வள்ளலாறு அடியார்கள்லாம் ஏன் இந்த சஷ்டி விரதம்லாம் அவங்களாம் இருக்கிறது கிடையாதா, ஏன் பாம்பன் சாமி அடியாரு இந்த சிவன் அடியாரு முருகன் அடியார் மட்டும் இருக்கிறாங்கன்னு வந்து கேட்டார். ஆமா, நல்ல கேள்விதான் கேட்டீங்க. ஆனா வள்ளல் பெருமான் பொறுத்த வரைக்கும் அந்த அனுபவத்துக்கு மேல வந்துட்டவங்கள தான் அவர் மீட் பண்றதுனால அதை பத்தி பேசல. ஆனா நம்ம ஆளுங்க தப்பிக்கிறவங்களாம் அங்க போய் நின்றுக்குன்னு சஷ்டி விரதம் தேவைன்னு உட்காந்துங்கிறது அது வேற அப்படின்னு. நான் ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதா நான் என்ன சொன்னேன்ட்டு? இந்த தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அங்க போய் நிக்கிறதும் ஒண்ணு, இதை மேல போய் இதுக்கு மேல கடந்து ஜாதி பேதம் இந்த விஷயம் எல்லாத்தையும் கடந்தவங்க தான் அந்த விரதம் தேவைன்னு அர்த்தம். நாம தான் எல்லா பேதத்தையும் கையில வச்சுக்கிறோமே. கடவுளே ஆனாலும் அல்லது கடவுள் தொண்டே ஆனாலும் நாம முடிச்சு வச்சு போட்டுறது தான் நம்ம நடக்கணும். ரெண்டு விஷயத்தையும் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? இப்ப கடவுளுக்கு போய் நீங்க ஒரு வேலை நடக்கணும்னு, இப்ப கடவுள் சம்பந்தமா இங்க ஒரு வேலை நடக்கணும்னு வச்சுங்களேன், 6 கால பூஜை அப்படி அனௌன்ஸ் பண்றாங்க. சொற்பொழிவு 30 நாள் சொல்ற மாதிரி ஒரு 6 கால பூஜை நடக்குது. இப்ப நீங்க உங்களுக்கு வந்து காசு கிடைக்குது, நீங்க என்ன பண்ணுவீங்க? போய் இந்த 6 மணி பூஜைக்கு தான் நான் காசு கொடுப்பேன்னு சொல்லுவீங்களா, 7 மணிக்கு கொடுப்பேன்னு சொல்லுவீங்களா, இல்ல சாயங்காலம் வந்து கொடுப்பேன்னீங்களா, அர்த்தராத்திரி கொடுப்பேன்னுவீங்களா? எப்ப கொடுப்பீங்கன்னு நினைப்பீங்க? சொற்பொழிவா இப்ப நம்ம அறக்கட்டளை வச்சிருக்கிற ஐயாலாம் இப்படிதானே இப்ப நம்ம வைக்கிறோம்ல. இப்ப என்னங்க இவருக்கு கொடுக்கலாமா அவருக்கு கொடுக்கலாமா, இது ஏம்பா நீ சொற்பொழிவு நடக்கணும்னு கொடுத்துட்டு போயேம்பா, அதான் நடக்க போகுது, யாருக்கு பேர் என்ன பக்கத்துல. நான்லாம் வந்து
நம்ம அதாவது என்ன சொல்றது, அனுபவத்துல சொற்பொழிவு செய்யறவங்களுக்கும் கொடுக்குறவங்களுக்கும் கனெக்ஷனே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி பார்த்தா நீங்க கடவுளே விலைக்கு வாங்கிட்டு போடலாமே மறுபடியும். அது தனியா நடக்கும், இது தனியா நடக்கும். ஏன் அனுபவம் எனக்கு சொற்பொழிவுக்கா எனக்கு கொடுக்கறதுனால அவங்க கர்மா போயிடாது, அல்லது அவங்க கர்மா எனக்கு வந்துடாது. ஒருவேளை நான் அதுக்கு ஒருவேளை நேரா வாங்கிட்டாதான் அது பிரச்சனை. நடுவுல இன்னொரு திரை இருக்குல்ல, இந்த செயல்படுத்துற திரைன்னு வரும்போது உங்களுக்கு அதுலலாம் என்ன வராது. இந்த விஷயத்தை நீங்க எங்க பாக்கலாம்னா, அந்த மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துவாங்க. அதெல்லாம் அங்க அதுல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் வீட்டுல இருந்து கூழ் வந்தாலும் தொட்டியில ஊத்துவாங்க. இவன் வாங்கி குடிக்கிறவன் எல்லாம் குடிப்பான். ஐயோ அவங்க வீட்டு கூழ் நல்லா இருக்காது, அவங்க பாத்திரம் நல்லா இருக்காதுன்னு நினைக்க மாட்டான். அந்த மாதிரி இது தொட்டி. நீங்க நேரா வந்தீங்கன்னா அந்த பாவத்தை போக்குறது எப்படி, இதை நீக்கிறது எப்படிங்கிறதுலாம் கடவுள் தான் பார்ப்பான். மறுபடியும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அது என்ன ஆச்சு, கடவுளே ஆனாலும் அது என்ன, அது பிழை தான். அதனாலதான் நம்ம அதை கருதா பிழைன்னு சொல்றது. நமக்கு தெரியாது, அது கருதா பிழையில வந்துடும். அப்புறம் போய் மறுபடியும் நீங்க கும்பாபிஷேகம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். இந்த கும்பாபிஷேகம் பண்றது இந்த பிழைக்காக பண்றது தானே. இந்த பிழை போகணும், அந்த பிழை போகணும், அந்த பிழை போகணுன்றதுதான் கும்பாபிஷேகமே. நாம நினைச்சிட்டு கும்பாபிஷேகம்னா ரொம்ப உயர்ந்தது. அது இல்லை. ஊரை பத்த இருக்கிற அத்தனை அக்கறமும் நீங்க நீங்கி பெருமானே மறுபடியும் எங்களுக்கு சுத்தமா இருந்து எங்களுக்கு ஏதாவது அருள் பண்ணுவா அப்படிங்கிறது தான் கும்பாபிஷேகம். எப்படி பிரதோஷம் குற்றத்திலிருந்து எங்களை நீக்குன்னு சொல்றதுக்கு பேர நம்ம சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே, அந்த மாதிரி. அதாவது குற்றத்திலிருந்து நீக்கிறதுக்கு வர்றீங்கன்னா அந்த சமயத்துல எதையும் பண்ணக்கூடாது. நீங்க போய் அப்பதான் சுண்டல் வாங்கி சோறு வாங்கி கியூல நின்று சாப்பிட்டு உட்காந்துருப்பீங்க. அது என்னத்தை நாம சொல்றது, அதுதான் நம்ம கருதா பிழையில வந்துடும். சரி பரவாயில்ல. அப்படி பார்த்தா பெருமானுக்கு பெரிய மலை மாதிரி கருதா பிழை தான் அதிகமா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அங்கங்க எதோ சொல்லி எதோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இப்ப என்ன விஷயம் வந்ததுன்னு கேட்டா, இந்த வள்ளல் பெருமான் அவ்வளவு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு மூலம் எது அப்படிங்கிறது தான் இவ்வளவும். மூலம் எது அப்படின்னு கேட்டா, இவர் தனியா வந்துட்டாரு, இவர் தனியா போனாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க எண்ணாம, இப்ப நான் கேள்வி கேட்டேன்ல, ஏன் வந்து சொற்பொழிவை நேர ஆரம்பிக்கல அப்படின்னு கேட்டா, இல்லைங்க இதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அருளாளர்கள் வரலாறுல இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன வரலாறு நீங்க எடுத்தோடனே ஆறுமுக நாவலர் தான் பிரச்சனை நினைக்கக்கூடாது. ஆறுமுக நாவலரை பொறுத்த வரைக்கும் ஒரு கருவியா பெருமான் பயன்படுத்தி வள்ளலார பிரபலப்படுத்துறான். இதுதான் நடந்தது. ஆறுமுக நாவலர் பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஆளு, சுந்தரர் மாதிரி. அவரு எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுந்தரர் தானே இறைவன் அடியவரை நான் வணங்க மாட்டேன், இறைவனை தவிர வணங்க மாட்டேன்னு சொன்னவர். அந்த மாதிரி ஆறுமுக நாவலர் திருமுறையை தவிர வேற எதையும் ஒத்துக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு கண்டிஷன் பேர் வழி. அப்போ ஏறக்குறைய அவர் விரல் மிண்டர் மாதிரி தானே. அவரு மூலமா இன்னொரு வரலாறை பெருமான் கொண்டு வர்றான். என்ன வரலாறு? அவருடைய அருப்பாவை கொண்டு வர்றான். விஷயம் முடிஞ்சு போச்சா? இதோட அது நிறுத்திக்கணும். தொடர்ந்து அதே சண்டைக்கு அதை வச்சுக்கிட்டு நான் இதை வச்சுக்கிட்டு தான் பண்ணுவேன், நான் அதை வச்சுக்கிட்டு தான் பண்ணுவேன்னா கடவுள் இல்லைன்னு ஆயிரும் அப்புறம். ஏன்னா கடவுள் தானே இந்த வேலையை பண்றாரு. அதுக்குத்தான் நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, எடுத்த உடனே இந்த சொற்பொழிவை திருஞான சம்பந்தர் பெரியாள்னு நினைக்கிறவன்லாம் வள்ளல் பெருமானும் பெரியாள்னு நினைக்கிறதுக்கு தான்பா இடம் இருக்குது. அப்படிங்கிற விஷயத்துல என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதோ அதை நான் தீர்த்துட்டு வரேன். அப்படிதான் இப்ப சில பேர் இருப்பாங்க. சிவன் நீங்க ஆறுமுகன் ஒருத்தர் இருந்தார், அந்த இதுல கொண்டி செட்டி அந்த பக்கம், அந்த மீன் இந்த என்னது இந்த லிங்கி இந்த இது பிரிண்ட் தாண்டி நம்ம கொசப்பேட்டை பக்கம் அவங்க முருகனடியார், அந்த சிவனடியார், முருகனை பத்தி பேசினா கோபம் வந்துடும். அந்த மாதிரி சண்டைக்கு வந்துருவாங்க அவங்க. ஏன்னா அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், பிரிங்கி முனிவர் வரலாறு தெரியும். அம்மாவையே அவர் கும்பிட மாட்டார், நடுவுல ஒரு தொலை போட்டுக்குன்னு வண்டா வந்தார்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வரலாறு, அந்த வரலாறுக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த வரலாறை தாண்டி ஏன் அனுபவமா நான் மேல வரேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எது வருது? கடவுள் பற்றிய ஞானம் வருது. இப்ப நான் இந்த சொற்பொழிவு நிறைய மாதிரி பேசிருக்கிறோம். நடுவுல ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடவுளாவே அனுபவிக்கிறதுங்கிற இடத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, இப்ப நீங்க இதெல்லாம் மறந்துருங்க. எது மறந்துருங்க? திருமுறை, கடவுள், இது எல்லாத்தையும் மறந்துருங்களேன் கொஞ்ச நேரத்துக்கு. இப்ப நீங்க கடவுளை அனுபவிக்கிறது, நான் கேள்வி கேட்ட உடனே எது ஞாபகத்துக்கு வருது? ஏதாவது ஒரு திருமுறை ஞாபகத்துக்கு வருது, ஏதாவது ஒரு கோயில் ஞாபகத்துக்கு வருது,
சரி, கடவுள்ங்கிற அனுபவத்தை எனக்குள்ளேயே ஒண்ணு அதுவா வந்த பிறகுதானே நான் அதுல மேல போக முடியும். இதுல நீங்க எந்த மாதிரி வந்தீங்கன்னு நினைச்சு பாருங்க. இப்ப நான் இருக்கிறேன், நான் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா நம்ம இங்கேயே ஒரு 10 வருஷமா நாம 4 வருஷம் கொடிக்கவியை பத்தியே பேசிருக்கிறேன். அப்புறம் திருவர் பயனை பத்தி பேசிருக்கிறேன். சரி, என்ன தனியா சார் நீங்க உண்மையிலேயே கடவுளை அனுபவிச்சுக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? நான் நிஜமா பேசணும். அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஏதோ சொற்பொழிவு கேட்கறவங்க 4 பேரை கையில வச்சுக்கணும்னு பேசக்கூடாது. உண்மையிலேயே அது என்னப்பா கடவுள் இருக்கிறான்ற மாதிரி தெரியுது, ஆனா கடவுள் என்ன முழுசா காப்பாற்ற மாட்டாங்கிற டார்ச்சர்ல தான்ப்பா நான் பேசிட்டு இருக்கிறேன், அது தெரியுமா அப்படின்னு நான் அப்பெல்லாம் சொல்லுவேன். அதுதான் உண்மை. ஏன்னா உடனே கடவுள் அப்படியே கையில நாம ஆஹா இப்படிலாம் அப்படின்னு பெரிய புராணம் தெரியும், அவங்களுக்கு திருஞான சம்பந்தர் கடவுளை இப்படி பாத்துக்கிறாருன்னு சொல்லுவேன். ஆனா நான் கடவுளை இப்படி பாத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது இல்ல. சேக்கிழார் பெரிய புராணத்தை இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ஏங்க உண்மையிலேயே நீங்க பெரிய புராணத்தெல்லாம் முழுசா நம்புறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நிறைய இதெல்லாம் நம்பாத மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு. எப்பா நான் அதை நம்புறேன்றது எனக்கு கேள்வி கிடையாது, அவங்களுக்குள்ள மேட்ரு. அது திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பார்க்குற விஷயம். இப்போ உனக்குள்ள கடவுள் இப்படி இருக்கிறார், நான் இப்படிலாம் அனுபவிச்சேன்னு சொன்னா உன்னையே அர்த்தம் கேவலமா பார்ப்பான். என்ன புருடா ஓட்டுனுக்கிறான், இவன் என்னமோ போனானா கடவுள் காப்பாத்தினாரான், இப்படி காப்பாத்தினாரான், என்ன நம்புற மாதிரியா இருக்குது, என்ன இவ்வளோ சீன் போடுறான் அப்படின்னு தானே நமக்குள்ளேயே சொல்லிக்குவான். அதை யார் நம்புவான்? இப்ப அதை யாராவது நம்பணும், யார் நம்புவான்? நீங்க கடவுளை அனுபவிச்சதை யார் நம்புவான்? அதெல்லாம் கிடையாது. உங்களை யார் நம்புறானோ அவன் மட்டும்தான் நம்புவான். இன்னொருத்தவங்களாம் கடவுளை அனுபவிச்சானா அவன் தான் தனியா போயின்னுக்கிறானே. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? முதல்ல நம்மள நம்புறவன் மூலமா தான் நீங்க வெளியே வர முடியும். இப்ப என்ன கேட்டார் தனியா ஒருத்தர் நீங்க பேயெல்லாம் நம்புறீங்களா, அப்புறம் குலதெய்வத்தை நம்புறீங்களான்னு என்ன கேட்பார். முதல்ல எனக்கு இளமை நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் முதல்ல நாங்க பக்கத்து ஊருக்கு போய் சாய்பாபா பஜனை தான் தெரியும். அப்ப அந்த ஊர்ல ஏதோ ஒரு ரைஸ் மில்ல மந்திரம் வச்சுட்டாங்க, அதை அவர் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதான் எனக்கு தெரியும். ஆனா அதை நான் நேரா பார்க்கல. ஆனா அந்த விஷயம் அதுக்காக நாங்களாம் போயிருக்கிறோம். அந்த பிரச்சனை நடக்கும் போது நாங்க பார்த்ததில்லை. ஆனா பேய்ங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டா பேயெல்லாம் உண்மைதான் தெரியும். ஆனா பேய்ங்கிறது அந்த நிகழ்ச்சியில சொன்னது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நான் யார நம்புறேனோ அவங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். நான் சொல்ற ஆளு முட்டாளாவும் சொல்லக்கூடாது. சில விஷயம் இன்னொரு ஆள் மூலமா அதே இன்னொரு ஆள் மூலமா பரிவர்த்தனை ஆகும். அப்ப நான் யார நம்புறேனோ எந்த மாதிரி நம்புறேன்னு ஒண்ணு இருக்குது. நான் யார நம்புறேன்னா இப்ப அம்மா அப்பாவை எல்லாரும் நம்புவாங்க, ஆனா இப்ப எல்லாரும் நம்புறது இல்ல. நம்பிக்கைக்குரிய அப்பா அம்மாவா வளர்ந்தவங்க எல்லாம் ஒரு ஜெனரேஷன் தாண்டிட்டேன். இப்ப நம்ம இனிமேலாம் நம்பிக்கைக்குரிய அப்பா அம்மா நம்பிக்கைக்குரிய பிள்ளைலாம் கிடையாது. அந்த ஜெனரேஷன் ஏறக்குரிய நம்ம போன இப்ப 30 வயசை கடந்துட்டவங்களுக்கு தான் உண்டு. இப்போ ஒரு 10 வயசு 20 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் நம்பிக்கைக்குரிய அப்பா அம்மாங்கிறதுலாம் அது ஒரு திட்டம் நடக்குது. என்ன திட்டம்னா, ஒரு காலத்துல அப்பா அம்மாவங்க பிள்ளைங்க நமக்கு எல்லா வேலையும் செய்யணும், நிறைய பிள்ளைய பெற்றுக்குவாங்க, ஒரு அடிமை மாதிரி வச்சிருந்தாங்க. அது தப்பி தவறி வந்தது தான் இப்பெல்லாம் வேலை செஞ்சு போச்சிட்டு இருக்குது. இப்போ பெற்றுக்கிறதுலாம் அப்பா அம்மாவங்க பிள்ளைக்கு அடிமையா இருந்து எப்படியாவது அதை வெளிநாட்டுக்கு எங்கேயாவது அனுப்பி விட்டுட்டு இதுங்க எங்கேயாவது இங்கே உட்காந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெற்றுக்கிறதுனால இப்போ கான்செப்ட் மாறி போச்சு. இப்போ நீங்க ரொம்ப தெளிவா அந்த நம்பிக்கைக்குள்ள எல்லாம் சொல்ல முடியாது. அதனால எனக்குதான் தெரியுமா இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியுமில்ல. இதுல என்ன ஆச்சுன்னா, நம்பிக்கைக்குரிய அப்பா அம்மாங்கிறது வேற, அவங்க எதுல தெளிவானவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞானம் வரணும். அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றதை எப்படி நம்புறதுன்னு வரும். இப்ப தாத்தா பாட்டி கதை சொல்ற மாதிரி சில வீட்டுல சொல்லிடுவாங்க, அதெல்லாம் நம்ப முடியாது. பிரச்சனையே ஒண்ணு நீங்க யதார்த்தமா ஒண்ணு அணுகி அதுக்குள்ள அது அதுல நீங்க பேயை நம்புறது, கடவுளை நம்புறது, குலதெய்வ நீங்க கடவுளெல்லாம் அப்பா அம்மா மூலமா கூட நம்ப முடியாது. கடவுளுங்கிறது அவன் நம்பினாதான், அந்தந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான். குலதெய்வம் வரைக்கும் தான் அப்பா அம்மா ஊரு உலகம் இதெல்லாம் காட்டி கொடுக்கும். இந்த சொந்தமா கடவுளை அனுபவிக்கிறதுன்னா அது உங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தான் வரும். அது நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். குலதெய்வங்கிறது கடவுள் கிடையாது, அது ஒரு முன்னோர் கொஞ்ச நாளைக்கு அது அந்த நல்ல ஆத்மாவா இருந்து நமக்கு பாதுகாப்பா இருந்துட்டு போகும். அது நிறைய குடும்பங்களுக்கு தெரியும். சில குடும்பங்களுக்கு, ஆதரவு இல்லாத குடும்பங்களுக்கு, அவங்க சொந்தத்துல சேர்த்துட்டவங்க அல்லது ரொம்ப சின்ன வயசுல சேர்த்துட்டவங்க கடைசி வரைக்கும் தொடர்ந்து இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருப்பாங்க. அதை நீங்க என்ன ட்ரெஸ்ஸோடையே பார்க்கலாம். நீங்க பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அது கண்ணுக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சா அதே மாதிரி இன்னொருத்தவங்க அது சாட்சியா சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய் இருக்காது. இவங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாமலே அது நடக்கும். இப்படிலாம் வந்தாதான் நீங்க அதை நம்ப முடியும். இந்த மாதிரி விஷயமா போனாதான், இப்படி நம்பின பிறகுதான்
நான் என்ன சொல்லுவேன் தெளிவா, ஆமாங்க பேய் ஒன்று நம்ப முடியும், குலதெய்வத்தை நம்ப முடியும், இப்படின்னு ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் அது வரைக்கும் கடவுள் வரலாறு பக்கத்துல நடக்கும். ஆனா நமக்கு நேரா வரும்போது கடவுளை அனுபவிக்கிறதுன்னு ஒரு விஷயமா வரும். எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம திருமுறையை அனுபவிச்சு நீங்க திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் திருஎழுகூற்றுக்கை படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது திருஎழுகூற்றுக்கை முதல்ல நேரா வேலை செய்யாது. நேரா இப்ப திருஎழுகூற்றுக்கையில ஓருருவாயினை மாநாங்காரத்தை தினம் படிச்சா என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த பதிகெல்லாம் பாடியிருக்கிறாரோ அத்தனை பதிகத்திலையும் என்னென்ன பலனோ அது மொத்தமா வேலை செய்யறதுக்கு இதுல ஆரம்பிக்கும். இவ்வளவுதான் முதல் வேலை. நேரா கடவுளை காட்டி கொடுக்காது. மற்ற பதிகத்துல என்னென்ன பிரச்சனைய உங்களுக்கு தீர்வுக்கு கொடுத்துருக்குறாங்களோ அதுல ஒவ்வொன்னா இதுவே வேலை செய்யும். நீங்க தனித்தனியா படிக்க தேவையில்ல. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, சார் நீங்க திருப்ப ஏதோ ஒரு பதிகத்தை எடுத்துங்க, அதுலயே எல்லாத்தையும் வாங்கிடலாம், ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒண்ணு போய் வாங்க தேவைன்னு. அதெல்லாம் சும்மா. அப்புறம் எதுக்கு அருளாளர்களை வரலாற்றை வச்சு நீங்க பண்றாங்க? அது எதுக்கு அந்த நிலம், அந்த இடம், விண்வெளி தொடர்பு இதெல்லாம் அந்தந்த இடத்துக்கு தனியா இருக்குது. அதுல ஒன்றும் நம்ம மாத்தலாம் முடியாது. அங்கங்க போய் இதை பல்ஸ் பார்த்து நமக்கு அருளாளர்கள் அடையாளம் காட்டிட்டாங்க, தமிழ்நாடு முழுக்க காமிச்சிட்டாங்க. அதை வாங்குறத இந்த பொது பதிகத்துல வாங்கலாம். இதுல திருஞான சம்பந்தருடைய திருஎழுகூற்றுக்கையில வாங்கலாம். அதுல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மற்ற பதிகங்களுடைய பலனை நினைச்சு நீங்க வாங்கலாம் ஒரே பதிகத்திலேயே. ஏன் அந்த மெத்தட்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 10 பிரச்சனைக்கு 10 பதிகம் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இது எதுக்கு கையில் எடுக்கிறீங்க? வினையை போக்குறதுக்கு கையில் எடுக்கிறோம். அப்புறம் திருமுறை படிக்கிறதுக்கு ஒரு வினை வேலை செய்யணும். நான் சொல்றது புரியுதா? திருமுறை பிரச்சனைக்கு ஒரு வினை இருக்குது, திருமுறை படிக்கிறதுக்கு ஒரு ஒத்துழைக்கிற வினை ஒண்ணு இருக்குல்ல. இந்த 2 வினையும் ஒத்து போடும். இந்த 2 வினையும் ஒத்துட்ட பிறகு நீங்க திருமுறை படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இதுல பலன் கொடுக்கறதுக்கு இப்போ முதல்ல நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஒரு உதாரணத்துக்கு தான், அன்னைக்கு முதுகுன்றம் முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் இடர்கலை பதிகம் படிச்சுட்டா நீங்க படிக்கிறதுல வர்ற தப்பு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க இன்னும் சில இதெல்லாம் எது வேணுமோ அதை முறையா படிங்கன்னு சொல்லுவோம். இப்போ நோய் நீங்க என்னன்னா பெண்ணாகடம் மட்டும் படிக்காதீங்க, மொத்த நோயை நீங்கன்னா உடம்பு நல்லா வரணும் அப்படின்னாக்கா அந்த போகமார்த்த பூன்மலையாலும் தளிரில வளரொலியும் சேர்த்து படிங்க அப்படின்னு சொல்லுவோம். போகமார்த்த பூன்மலையால் தளிரில வளரொலி இது 2 சேர்த்து படிச்சீங்கன்னா இந்த இளமை மறுபடியும் வரும் அப்படிங்கிறது தான் அந்த பச்சை பதிகம். இந்த மாதிரி சேர்த்துலாம் படிக்கிறதுக்குலாம் அங்கங்க நம்ம அனுபவம் சொல்லுவோம். இதுல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பதிகமே நமக்கு செட் ஆகிறதுக்கே பல வருஷம் ஆகும். அது செட் ஆகிறதுனா என்ன, அந்த வார்த்தை சேரணும், வார்த்தையில பொருள் சேரணும், நீங்க அதுல எராடிகேஷன் இல்லாம படிக்கணும். ஒரு முறை படிக்கிறதுன்னு சொன்னா நீங்க ஒரு 108 தடவை அல்லது 1008 தடவை படிச்சாதான் ஒரு முறை படிச்ச மாதிரி கணக்கு வரும். இப்ப திருஞான சம்பந்தர் ஒரு முறை சொல்றாருன்னா நாம ஏறக்குறைய 1,00,000 தடவை அல்லது 10,00,000 தடவை அல்லது 1 கோடி தடவை படிச்சாதான் அது ஃபிட் ஆகும். அப்பதான் அது நடக்கும். இப்படி வச்சுக்கலாம், இது நடக்கிறதுனா இப்படித்தான் நடக்கும். அதாவது நீங்க இப்ப நான் படிக்கிறேன்னு வச்சுங்களேன் ஒரு பதிகம், இந்த சொல்லும் அடுத்த சொல்லும் நான் சொல்றதுல என மைண்டு ஓடணும், ட்ராக் மாறக்கூடாது முதல் விஷயம். அதுக்கப்புறம் எனக்கு பொருள் செட் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி என்ன அது மாற்றும். இது ஒரே பதியத்திலேயே நடக்கும், ஆனா அது நமக்கு செட் ஆகாது. நம்ம எதையாவது அங்க ஓடி இங்க ஓடி அதை பெருமானிட்ட எப்படியாவது இழுத்து பிடிச்சி வாங்கி அதை புல்லு கட்டா இருக்கிற மாதிரி அறுத்து கொண்டாந்து சேர்த்துக்கிறது தான் நம்மளால முடியும். அப்ப இதுல என்ன வரும்னு கேட்டேன், இதை எப்படி பெருமான் சால்வ் பண்றான் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்களேன். இது ஒரு மெத்தட் சொன்னல. இந்த கழிக்கிற மெத்தடை தாண்டி திருஎழுகூற்றுக்கை வரும்போது என்னன்னா, ஒவ்வொன்னையா அதை கழிச்சுட்டு இந்த ஓருருவாயினை மாநாங்காரத்து ஈரியல்பாய் ஒரு விண்முதல் பூதலம் படைத்தழித்து அழித்து அதுக்கு சொல்றேன்ல, இந்த ஒவ்வொரு கடவுள் வரலாறையும் அது காட்டும். எந்த கடவுள் வரலாறு, இந்த 1, 2, 3, 6 வரைக்கும் எந்தெந்த மாதிரி வரலாறுல சொல்றாரோ அந்தந்த வரலாற்று உண்மையெல்லாம் உங்களுக்குள்ள அனுபவம் ஆகும். இப்ப முப்புறம் எரித்தல்னா 3 மலம் போறது, 3 மலம் நமக்கு சட்டுன்னு போவோம்னா சூரபத்மன் வரலாறு, தாரகன் வரலாறு, பானுகோபன் வரலாறு, சிங்கமுகன் வரலாறு தான் நம்ம வாழ்க்கை. இந்த 3 வரலாறும் உங்களுக்கு தெரியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அது சட்டுன்னு முடிஞ்சிட்டா முப்புறம் எரித்தல். நீங்க முதல்லயே முடிஞ்சிடும். எப்ப முடிஞ்சிடும்? காமனை அழிச்சிட்டீங்கன்னா அப்பவே முடிஞ்சிடும். காமனை அழிக்கலனா தான் இவ்வளவு பிரச்சனையும்.
காமனை பெருமான் அழிக்கிறாரு, ஆனா முருகன் வர்றான்ல. காமன் வந்து பெருமான் மேல அம்பு விட்ட பிறகு பெருமான் காமன் அழிக்கிறார், ஆனா முருகன் வர்றானா இல்லையா? வர்றான் இல்ல. அப்ப காமன் அழியலன்னு தான் அர்த்தம். அப்ப காமனை அழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது? அந்த ஆணவ கண்ம மாயே கிடையாது. ஆணவ கண்ம மாயை காமனை அழிக்க முடியாதவனுக்கு அது முப்புறமா வேலை செய்யும். அதுக்கப்புறம் சூரபத்ம இந்த மாதிரி பிரிஞ்சு வேலை செய்யும். இதெல்லாம் வேலை செஞ்ச பிறகுதான் யமனை காலால உதைச்ச மார்கண்டேயன் அனுபவம் வரும். இதெல்லாம் தான் நமக்கானது. இப்போ இது மாதிரி எல்லாம் அந்த ஓருருவாயினில அடங்கும். இதுக்கு காரணம் இதுக்கு காரணம் இதெல்லாம் தெரியுதுன்னு நாம ஒரு விஷயம் வைக்கிறோம்ல. இந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி நீங்க வர்றீங்கிறது எப்படி அதை அனுபவிக்கிறது? நான் சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. இப்ப எப்படி அனுபவிக்கிறதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரிலாம் கேட்க தெரிஞ்சாதான் உங்களுக்கு சொற்பொழிவுல வந்து நீங்க நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரியும். ஏதோ நான் கதை சொல்லுவேன், நீங்க தத்துவம் சொல்லுவேன், அது வேற. இப்ப வினையை பாடியாச்சு, திருமுறை பாடியாச்சு, இதை கொடுக்கறதுனா எப்படி கொடுப்பான் பெருமான்? சரிங்க, ஏதோ என் வினை வசத்துல பாடிட்டேன், ஏதோ எனக்கு கிடைச்சிது, இந்த கோயிலுக்கு வந்த 4 திருப்பதியம் இலவசமா ஒரு பதிக பாராயணம் புக்கு கொடுத்தாங்க, அதுல இதுன்னு தெரிஞ்சுது. இப்போ அது வேற, அது பதிக திரட்டு வேற, அவங்கவுங்க போடுறதுல அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒன்று போடுவாங்க. நான் சொன்னேன் இல்ல, இப்ப பணம் வாங்குறதுக்கு நம் ஊருக்காக பணம் வாங்குறது, பிரச்சனைக்காக பணம் வாங்குறதுன்னு திருஞான சம்பந்தர் வாங்கி அவரே அங்க கொட்டு வாங்குறாரு. திருஞான சம்பந்தர் கொட்டு வாங்குறாரா இல்லையா? வாசி காசு வருதா இல்லையா? அவ்வளவு பெரிய ஆளுக்கே ஒரு கொட்டு சொல்றன்னு உழுதுன்னா நாமெல்லாம் எந்த மூளைக்கு அதுல அவருக்கு கொட்டு விழுந்து, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம அப்பரடிகளுக்கு ஒரு கொட்டு விழுது. அவர் நினைக்கிறாருல, இதுக்கு ஒரு பாடும்போது சீக்கிரம் மூடிட்டு நான் பாடும்போது திறக்கவே இல்லைன்னு அவர் புலம்புறாருல. ஏன் அங்க நீ ஏன் புலம்புல? அந்த 2 பிரச்சனையும் ஒன்னாவே இருக்கும். எது திருவிழிமேலை பிரச்சனையும் திருமறை காட்டு பிரச்சனையும் சம்பந்தம். இவருக்கு ஒரு கொட்டு அவருக்கு ஒரு கொட்டு, 2 பேருக்கு மாற்றி மாற்றி தான் கொட்டுறான் பெருமா. அது சும்மாலாம் இல்ல, இவங்கெல்லாம் பெரியவங்க தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களுக்கே கொட்டுவுதுன்னு சொன்னா நாம ஏதோ பணத்தை வாங்கிடலாம் சாமிகிட்ட போய் நிக்கிறோமே, இது என்ன கதை? இது எனக்கு ஒன்றும் புரியல. இது இதை தாண்டி அது எது திரு ஆவடுதுறை, அங்கெல்லாம் நீங்க அந்த பதியத்தின் கிட்டவே இடரினும் தளரினும் எனது நோய் நீங்க பாடலாம். ஆனா அந்த விஷயம் எதை நோக்கி தள்ளும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பரம்பொருள் அனுபவத்தை நோக்கி தள்ளும். அது தள்ளுறதுக்கு நீங்க கேட்டாதான் அது காசு, அந்த காசு. இப்ப நீங்க கேட்கறதெல்லாம் ஊர் பஞ்சத்துல இருக்குதுப்பா, ஏதாவது எங்களுக்கு நீ எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுன்னு கேட்டா திருவிழிமேலை தான் படிக்கணும். திருவிழிமேலை படிச்சாதான் என் பிரச்சனை என் பஞ்சத்துக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடு. நீங்க திட்டமிட்டு எல்லாம் கேட்கறது வேற, அவன் தான் கொடுப்பானே. இப்ப அது கூட கேட்கறது ரைட்டா இல்லையான்றதை இன்னொரு நாளைக்கு ஆராய்ச்சி வச்சுக்கோ. ஒரு விஷயத்துக்கு அதை சொன்னேன். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பதிகத்துல இப்ப நான் பாடிட்டே வந்துட்டேன், பெருமான் கொடுக்குறான். இதை வினையை ஒழிக்கிறதுக்கு ஒரு பாட்டு, என் வினைவசத்துல கிடைச்ச பாட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதை நீங்க படிக்கிற பதிகங்கிறது வினையை ஒழிக்கிறதுக்கு தான் பதிகம். அது எப்படி கிடைச்சது? நம்ம வினைவசத்துல கிடைக்குது அப்படின்னு நீங்க முதல்ல முடிவு பண்ணீங்களே. ஏன்னா அது நீங்க எங்க போனாலும் அப்படிதான் டைட் பண்ணிடுவோம். கடைசியா டைட் பண்றது அங்கதான் டைட் பண்ணுவோம். அங்க முடிச்சு போட்டாச்சு. இப்போ நான் அதுல இருந்து பாடி அதுல வெளியே வர்றேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி நடக்கும்? இந்த வினையை மாத்துவான் பெருமான் அப்படிங்கிறதுல நம்ம சொற்பொழிவு ரசிக்கணும், சொற்பொழிவு இனிமையா இருக்கணும், மக்களை நம்பிக்கைக்கு உட்படுத்தணும்னா கண்டிப்பா மாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மணி எட்டாச்சு. ஆனா மாத்துவானா அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில இது வரைக்கும் எத்தனை பேர் என்னென்னலாம் மாற்றிருக்கிறீங்க, என்னென்னலாம் நடந்திருக்குதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? என்னங்க நாங்க அதை நம்பி தாங்க வந்திருக்கிறோம், இன்னும் அது எப்படியாவது நடக்கும் அப்படிங்கிறது தான் வரோம், எங்களுக்கெல்லாம் இப்ப தெளிவா அது சொல்ல முடியல அப்படின்னு ஒரு விஷயம் வருதா இல்லையா? இப்ப நீங்க திருமுறை பாடி இப்ப நீங்க நான் இதைத்தான் இப்படித்தான் இதுக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதுல நீங்க எவ்வளவு பெரிய செயல் வீரரா இருந்தாலும் சரி, செயல் வீரர்னா எதுல சொல்றேன், நீங்க ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுல செயல் வீரரா இருந்தாலும் சரி, கோயில் திருப்பணியில செயல் வீரரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பொது அது. இப்ப நான் சொல்ற விஷயம், இப்ப நான் கடவுளுக்கு வந்து ஒரு வேலை செய்யறேன், இதுல வந்து முறையா நான் ஒரு வேலை செய்யறேன்னு ஒரு விஷயம் வச்சுங்களேன். நான் முறையா வேலை செய்யறேன்னு போனாலே
அடுத்த பிரச்சனை வரும்போது நான் எப்படி அதை டீல் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்க? இப்படி வச்சுங்க சார், கோவில 9 மணிக்கு மூடணும், இது ஒரு வழக்கம்னு வச்சுங்களேன். நான் யாரு வந்தாலும் போனாலும் 9 மணிக்கு மூடிடுவேன் அப்படிங்கிறதுல பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரு செல்வாக்கான ஒரு ஆள் வராருன்றப்ப நான் ரகசியமா திறந்து காட்டுவேனா மாட்டேனா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துலயும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நான் 9 மணிக்கு தான் மூடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு செயல் வீரர் தானே. அப்படித்தானே விரல் மிண்டர் இருந்தார். ஆனா அத தப்பு நீ அவனை தப்பு நீ சொன்னாலும் பரவாயில்லை, நான் இதுக்காக இதை செஞ்சேன், இறைவன் மனித நேயமா ஒரு வேலை பார்க்கிறாருல்ல. கொள்கை விரல் மிண்டர் ரைட்டா தப்பா? விரல் மிண்டர் சரி. ஆனா சுந்தரர் இப்படி பண்ணி பெருமான் அதை ஏற்று கொள்கையை மாத்தனானே, அப்ப விரல் மிண்டர் தப்புன்னு ஆகிறாரா ரைட்டுன்னு ஆகிறாரா? இதுதான் செயல் வீரருக்கு உள்ள இலக்கம். நீங்க செயல் வீரர் இப்ப அதான் நேற்று இப்படி சொன்னேன். எந்த கதையை சொன்னேன்? கர்ணன் கதையை சொன்னேன். அவன் கொடுக்கறதுல பெரிய ஆள் தான். ஆனா அவன் தான் துணி எடுக்க சொன்னான். மேல இருக்கிற அதாவது அடிமைகளுக்கு மேலாடை இருக்கக்கூடாதுன்னு உருவ சொன்னவன் அவன் தான். அதனாலதான் போய் திரௌபதி துணியை உருவுற வேலைலாம் நடக்குது. இதுக்கெல்லாம் இப்படிதான் காரணம். அப்ப கர்ணன் நல்ல பாத்திரமான்னு கேட்டா இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நமக்கு அபாத்திரமா தெரியுது. அதனால அந்த மாதிரி செயல் வீரர் யாரா இருந்தாலும் இப்போ ஒரு விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டு போகும்போது அதே மாதிரி திருமுறை அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி அனுபவம் ஆகும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இன்னொரு பக்கம் உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பெருமான் அத டபக்குன்னு கொடுப்பானா எப்படி கொடுப்பான்? நீங்க இந்த டபக்குன்னு கொடுக்கறது வாங்கறது இதெல்லாம் வினை திட்டம் தான். பெருமான் திட்டம்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லவங்களா அதுல சரியா இருந்து தொடர்ந்து அதுக்குள்ள வர்றீங்கன்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி, கொடுக்க வேணாம்னா அதுக்கு அடுத்தவன்லாம் திருடன் தெரியல எல்லாரையும் ஓட்டி விட்டுட்டு உங்க மனசை மாற்றி நீங்க நல்லவங்க தான், அவன் நீங்க நல்ல வேலை அது வேணான்னு நீங்க அப்ப ஆசைப்பட்டது நல்ல வேலை இப்ப அது கிடைக்காம போனது நல்லதா போச்சுன்னு சொல்ற மாதிரி உங்களை ஆக்கி உங்களுக்குள்ள இருந்து இந்த எண்ணத்தை மாத்துறது தான் பெருமான் செய்யற வேலையை தவிர இந்த கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் சும்மா பேச்சு. நீங்க ஒன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது எதனால நான் இவ்வளவு தைரியமா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஔவையார் தான் இதை ரொம்ப தெளிவா இந்த சும்மா வேதத்திலிருந்து எவ்வளவு நூல் வந்தாலும் சரி இதை தீர்த்துறோம் இதை கொடுக்குறோன்னு சொன்னா அது ஒரு உதாரணத்துக்கு தான்பா, அதெல்லாம் எதுவும் எப்படியும் நடக்காது அப்படின்னு ஒழுங்கா ஒரு பாட்டு எழுதிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. நீங்க நல்வழி எடுத்து படிச்சு பாருங்க. நல்வழி அந்த ஔவையார் சாதாரண இல்ல, உலகத்துல ஜாதி மத வேறுபாடு இல்லாம தத்துவமா ஒருத்தன் வாழணும்னா அவனுக்கு பதில சொல்றாங்க. ஆனா என்ன ஒரே ஒரு குவாலிபிகேஷன் வைக்கிறாங்கன்னா, டெஸ்ட் வினையை ஒத்துக்குன்னு வந்தீங்கன்னா என்கிட்ட நீ வாழ்க்கையில பெரியவனாகலாம், என்கிட்ட வா அப்படிங்கிறாங்க. அதான் அதுக்கு அர்த்தம். பாட்டிலேயே எல்லாரும் கடைசியில வினையை ஒத்துக்கிட்டான்பா, இனிமே எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்க இங்க வா, நல்வழி இதான் நல்வழி அப்படின்னு காட்டுறாங்க. அவங்க நல்வழி கிடைச்சா சின்னதுதான், ரொம்ப 40 பாட்டு. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல இந்த விஷயத்தை அவங்க ரொம்ப தெளிவா எழுதுறாங்க, ரொம்ப அழகா. இது வரும்னா வரும், நீ வேணான்னாலும் வராம இருக்காது, நீ போனாலும் போவாது, ஆனா அது இருக்கிறனா இருக்கும். எப்போ நீ போறதை தடுத்தாலும் இருக்காது, போனன்றப்ப போயிடும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா பிடிச்சி இழுத்து வச்சு முடிச்சு போட்டதுல நம்ம ஔவையார் தான். அதுக்கப்புறம் சமய சார்பில் பேசினவர் சிவபோக சாரத்துல நம்ம குருஞான சம்பந்தர் தான். இந்த வினை கொள்கையில ரொம்ப எங்க போய் நீங்க முட்டிக்கினாலும் அது ஒரு பதில் சொல்ற மாதிரி பாட்டெல்லாம் நல்லா வச்சிருக்கு. ஏன்னா இது வாழ்க்கை போராட்டத்துல இருக்கிறவனுக்கெல்லாம் நேரா பதில் சொல்ற பாட்டுங்க. எது நீங்க திருமுறை படிக்கிறதுலாம் இது அனுபவத்துல கடவுளை நீங்க தேய்க்கிறதுனா உரைச்சி இழுக்கிறது, அதாவது வெளிச்சத்துக்கு வர்றது. தேய்க்கிறதுனா என்னன்னா மணி பட்டம் போடுறதுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் திருமுறை வள்ளலார் இவங்கெல்லாம். ஆனா உங்க பிரச்சனையை நேரா பேசி சமய சார்பா பேசி அது ஒரு தெளிவு அடையணும் அப்படின்னா சிவபோக சாரம் எடுத்துக்கலாம். இல்ல சமய சார்பே இல்லாம நீங்க அப்படி ஒரு தெளிவு அடையணும் அப்படின்னா ஔவையார் நல்வழி ரொம்ப தெளிவா அந்த அம்மா பாடியிருப்பாங்க. அதுலதான் இந்த விஷயத்தை அவங்க சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணங்கிறப்பதான் அப்புறம் புரிஞ்சுது.
நீங்க இப்ப நீங்க ஏன் இப்ப நீங்க போய் கேட்டா நடக்க மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போய் பெருமானுக்கு இன்னமும் தூண் வைக்கிறான், அப்புறம் வந்து லைட்டு போடுறான், கேட்டு போடுறான், என்னென்னமோ நடக்குதா இல்லையா? அப்ப ஏன் உங்களுக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது? இவ்வளோ சத்தியமா இருக்கிற சாமி, நாங்க வந்து உண்மையான தொண்டர், எனக்கு பண்ணல, யோகியெல்லாம் இப்படி வாழறான், நீங்களே சொல்லிட்டு போறீங்க, கோயிலுக்குள்ளேயே நம்ம சொல்லிட்டு போறோமா இல்லையா? அதுதான் திருவள்ளுவர் சொன்ன, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அனௌன்ஸ் பண்ண முடியாதுன்னார். அதாவது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும், அவ்விய நெஞ்சத்தான கெட்டவனுடைய வளர்ச்சியும், செவ்வியான் நல்லவனுடைய கெட்ட நேரத்தையும் சொல்லாதப்பா, பேசாத, நினைக்கப்படும். உனக்கும் எனக்கும் அந்த தகுதி கிடையாது, அவன் விஷயம் அது, அவன் கடவுள் அதை முடிவு பண்ணுவான், நீ யாரா அப்படின்னு போட்டு அதை திருவள்ளுவர் எல்லாருக்கும் சமட்டி கொடுத்த பாட்டு அது திருக்குறள்ல. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். நினைக்கப்படும்னா வினையில நினைச்சு கணக்கு எழுதுறான் இல்ல, அந்த கருத்து. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, தம்மின் கற்றாரை நோக்கி கருத்து அழிக அம்மா பெரிது என்று அப்படின்னாங்க. என்னன்னா, நீங்க கருத்தை ஒழிக்கிறது தான் உங்களை பெரியவனாக்குறது. நீங்க முதல்ல அப்படியே வந்து மண்டை காயம், என்ன காயம், இந்த இது வந்து இத வந்து இப்படித்தானா இப்படித்தானா, இது இவர் சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு, அது அவர் அப்படி சொன்னாரு, இது இவர் இப்படிதான், இதான் வேலை நமக்கு அதனாலதான் நான் என்ன சொல்றதுன்னா, இந்த சொற்பொழிவு பிசினஸா பார்க்க நமக்கு ஏதோ கடவுள் அப்படி தள்ளின்னு வந்துட்டாரு. அதாவது என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்குள்ள நயமா பேசி நம்ம நல்லா பேசுற மாதிரி, இது வரைக்கும் எனக்கு நயமா பேசவே தெரிய மாட்டேங்குது. அது நானும் மண்டை காஞ்சி பாக்குறேன். எங்கேயாவது கொஞ்சம் அழகா பேசி, இவர் என்ன இவ்வளோ தேன்வொழு பேசுறாருன்னு யாராவது சொல்லுவான். நானும் எவ்வளோ நாளா ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. ஏன்னா உங்க உட்காந்தவொடனே நம்மள இந்த கடம்படான் தான் இழுத்துன்னு வந்து உட்கார வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு பேச வச்சிடறாங்க. இந்த பிரச்சனையை வச்சு பேசினாலே ஓஹோ நமது உண்மையை நமக்கு உண்மையிலேயே கடவுளை நாம அனுபவிச்சிட்டோமா, அனுபவிச்சுட்டா நாம என்ன பண்ண போறது இல்லை, உங்க முன்னாடி உட்காந்துருக்கு போறது இல்லை, வாப்பா ஒரு சாப்பாடு கொடுத்தியா ரைட்டு ஓகே போயிட்டேரு அப்படின்னு அது ஒன்றும் கையை காட்ட மாட்டேன், ஓடிடுவேன் நான் வச்சுங்களேன். ஏன்னா வந்து நமக்கு வள்ளலார் அப்படித்தானே ஓடுறாரு. சென்னையில் இருந்தால் சிறுகுறும்னு அங்கே போறாரு, அங்கே போனால் எல்லாம் பணத்துல இருந்து மொத்தத்தையும் தூக்கின்னு வந்து லைன் கட்டி நிற்கிறான். அங்கேயும் பார்த்தாரு, இது ஒன்றும் தேரலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு, நீங்க பாடிக்கிட்டு இருங்கப்பா அப்படின்னு தன்னை மறைத்து கொள்ளுகிறாருன்னு வரலாறு நாம பார்க்கறோம்ல. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வள்ளலார் சும்மா இல்ல, அவர் எல்லாம் முடியும்னு படிக்கிறோம். பாம்பன் சாமி ஒரு இடத்துல வருத்தப்பட்டு எழுதுறாரு, எப்பா எல்லாரும் என்கிட்ட கோச்சிங் போறான், நான் அதை செய்யல இதை செய்யலன்னு, அதுக்காக நான் வந்து தவம் இருக்கிறேன். நான் வந்து எல்லாரும் வந்து உட்காந்துட்டு சண்டை போட்டுன்னு நிறைய பேர் போயிடுறாங்க. ஏன்னா வந்து அவர் எனக்கு இதை செய்யல அதை செய்யல அப்படின்ட்டு. அந்த மாதிரி வள்ளலாருக்கும் வருது. அது மட்டும் நடக்கல, அவர் சத்திய ஞான சபையை பூட்டி சாதி எடுத்தாங்கடான்னு வச்சுறாரு. அவர் மறைஞ்சிக்கின பிறகு ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்ம அதை திறந்து வழிபாட்டுக்கே கொண்டு வந்தோம். ஏன் வள்ளலார் வந்து அப்படி சொல்லிட்டு அதை வழிபாட வைக்க கூடாதா அப்படின்னா, அது அவர் விஷயம் இல்லை. அது எல்லாரும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் போறதுக்கு தான். அதனால இவங்க என்ன பண்ணாங்க, அதுலயும் துணிஞ்சு இதை அதுல ஒரு ஆதிக்கம் பண்ண மாட்டாங்க. அருள் பரம்பரையே இதுல முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அருளாளர்களே ஆதிக்கம் பண்ண மாட்டாங்கன்னா கடவுள் எவ்வளவு ஆதிக்கம் பண்ணுவானா? நீங்க மட்டும் கடவுளை ஆதிக்கம் பண்ணி எதையாவது பிடிங்கணும்னு பார்த்தா அது நடக்கிற வேலையா அப்படின்னு கேட்டா, அது என்ன திருமுறை பாடு, உன் எண்ணத்தை பார்க்குறேன், உன் எண்ணத்தை வச்சுக்கிட்டு உனக்கு நல்லது பண்ணுவா, நீ இதை பாடி இதுதான் கேட்கணும்னாக்கா நீ நல்லவனா இருந்து கேட்குறியா வினைப்படி கேட்குறியா? சரி, அந்த பெரிய மூட்டையில இருந்து பிரிச்சு பார்த்து எங்கேயாவது ஏதாவது இருக்குதா அதை இழுத்து போட்டு இப்பயே கொடுத்துட்டு அனுப்பி விடு, அவ்வளவுதான் வேலை. தவிர நீங்க இது எப்படி நான் இன்னும் தெளிவா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தர்கள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனால் சித்தர்கள்ங்கிறது உண்மையாக கடவுளை அனுபவிக்கிறவங்க தான் இப்போ இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். தெரு இருக்கிறாங்க. இதுல சமீபத்தில் பரஞ்சோதி பாபா அப்படிங்கிறவர் இந்த வடபயனில் இருந்து சித்தரானவர். நீங்க சமீபத்தோட ட்ரம்ப் சிவமணி இந்து பத்திரிகையில பேட்டிலாம் கொடுத்துருந்தார், படிச்சிருக்கலாம். இந்த அவருக்கு கழுவுனவன் உடம்புக்கு தண்ணி ஊற்றினவன் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவான். சிவமணி சும்மா அவர் ட்ரம்ஸ் அடிச்சிருந்தவர், பணத்துக்கு அடிச்சுட்டு இருந்தவர் அந்த ஏரியாவில். அவர் வந்து அவர் காலை பிடிச்சிக்கினாரு. அவர் வந்து அவரை பெரியாள் ஆக்கி விட்டுறாரு. யார? பரஞ்சோதி பாபா சிவமணி. ஆனா இளையராஜா போய் நிக்கிறாரு, நீங்க வராதரா, ஓடு திருவண்ணாமலைக்கு, நீ என் ஏரியாவுக்கே வரக்கூடாதுன்னு துரத்தினவர் அவர். இளையராஜாவை துரத்தின பிறகுதான் பரஞ்சோதி பாபா அங்க இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்பதான் பத்திரிகையில அவர் நியூஸ் கொடுத்துறாரு. அப்புறம் ட்ரம் சிவமணி அவரை எல்லாம் பெரியாள் ஆகிறார். ஆனா இந்த உடம்புக்கு தண்ணி ஊத்தினவன் கழுவனவன் அவர் கூடவே இருந்தவன் சொல்லுவாங்கல்ல, அவங்க இன்னும் அப்படியே தான் இருப்பாங்க. என்ன இது, ஏன் இப்படி அருளாளர் சித்தர்கள் மாத்த ட்ரை பண்ணுவாங்க. என்ன அர்த்தம் கேட்டா,
உயிர் போறவனை உயிரோட வச்சிருக்கிறது ஒரு வகை, கொலைக்காரன் ஆகிறவனை கொலை பண்ணாதவனா வச்சிருக்கிறது ஒரு வகை, இவனால சமூகத்துக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அங்க மடக்கி போறது ஒரு வகை, இப்படிலாம் பல வகை இருக்கும் அதுக்குள்ள. இது நமக்கு தெரியாது. இந்த கணக்கு தான் கணக்கு அறிவார் இல்லைங்கிறார் திருமூலர். இந்த கணக்கு என்ன, அதனால்தான் வட்டமது ஒத்தது வாணிகம் வாய்த்தது, அது வெளியில தெரியாது. வட்டமும் வாணிகமும் எனக்கும் அவனுக்கு தான், வேற யாருக்கும் அது தெரியாது. அது என்ன நுட்பம்னு கேட்டீங்கன்னா, இந்த கொடுத்துட்றாங்க அப்படின்னா இந்த வினையை எடுத்து பார்ப்பாங்க. வினையை எடுத்து பார்த்து அது நல்லதாக்குறது தான் அவங்க வேலையை தவிர, நீங்க கேட்டதையெல்லாம் கொடுத்துட்டாங்க இதனாலதான் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா ஔவையார் வாக்குப்படி அது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க நான் பெருமையா பேசி உங்களை தப்பு கொட்ட வச்சு பேசுறதுக்கு இதை படிங்கோ இதை கொடுத்துடலாம் அப்படின்லாம் சொல்லலாம். அதுல ஒரு நுட்பம், இப்போ எனக்கு தெரிஞ்சு நாம சண்முக கவசம் பாடி அல்லது நம்ம மெய்கண்டார் அந்த என்னது அது திருவெண்காடு பதிகெல்லாம் பாடி குழந்தைலாம் பிறந்திருக்குது. குழந்தை பிறக்காதுன்னு சொல்லப்பட்டவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்திருக்குது, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை எப்படி பண்றாங்க அப்படின்னா, அந்த வினையை தூக்கி வச்சு பார்த்து, அந்த ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னு, 2 பேரு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு 2 விஷயம் வந்துட்டு அவங்களே தானே சேர்ந்துட்டாங்க. என்ன பண்ணுவான் கடவுள்னு கேட்டா, ஒரு சிலருக்கு சில பேர் ஆயில முடிச்சிருவான், சிலருக்கு என்ன பண்ணுவான்னா ஒரு ஆளுக்கு அதுல நோயை கொடுத்து 2 பேரும் அனுபவிக்க முடியாத பண்ணிடுவான். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நடைமுறை வாழ்க்கையில. அப்ப என்னன்னா, அந்த வினைக்குள்ள அப்படிதான் சேரும், ஆனா அதுக்குள்ள வாழ வைக்கிறது எப்படிங்கிறது தான் கடவுளோட வேலை. இப்ப நாம படிக்கிற திருமுறை அது இது எல்லாம் வேலை செய்யும், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அது அப்படியே கொடுத்துருதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்க மூலமா உங்களை உருவாக்கணும், இதுதான் விஷயம். இதுல என்ன பெரிய நூல் வந்தாலும் சரி, எல்லா நூலும் உங்களை அப்படியே மாற்றி கொடுத்துறாது. அப்படி பார்த்தா உலகம் நேரம் முத்தி அடைஞ்சிருக்கும், முத்தி அடைஞ்சிட்டு இருக்கோம். உங்களை உங்க கருத்தை மாத்தி 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 உங்களை பெரிய ஆள ஆக்குறதுக்கு அது வேலை செய்யும். அதனால நீங்க படிக்கிறது கொடுக்கிற காசு இது எல்லாமே அப்படியே ஊதுன்னு சொன்னா சில பேருக்கு அது மாதிரி தெரியும். அது என்னன்னா வினையில இருக்கிறத புடுங்கி போடுறது சில பேருக்கு நடக்கும். அந்த பிறவியெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, கணக்கு கரெக்டா தான் இருப்பான். அந்த கணக்குல இந்த வினை கணக்கு ஒன்று இருக்குல்ல, இறப்பு காலம் இந்த மாதிரி கணக்கெல்லாம் அதிலெல்லாம் மாற்ற மாட்டான். இந்த கொடுக்கறது நடுவில் கேட்கறது ஊடு அது இதுன்னு வாங்குறதுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வினைப்படி தான் அந்த முதுமை அதெல்லாம் முடிச்சிடும். ஆனா இந்த யாருக்கு கேட்டது நடக்கலன்னு வருதோ அவங்க தான் இப்ப நம்ம லிஸ்ட். நம்ம லிஸ்ட்னா பெருமான் பக்கத்துல வர்ற லிஸ்ட். இந்த லிஸ்டுக்கு மட்டும் உன்னதம் உன் கருத்தை மாத்துறது தான் கடவுளோட வேலை. கருத்தை மாத்துறதுனா நீ கேட்டதை கொடுக்க மாட்டேன்னு இல்லை, உனக்கு அது நல்லது இல்லை, நான் எது நல்லதோ அதை பண்றேன் அப்படிங்கிற லிஸ்ட். இது மாதிரியே இந்த 2ஐயும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஓஹோ இது இப்படித்தான் வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியும் போதுதான் மற்ற தலங்களுக்கும் திருவண்ணாமலைக்கும் உள்ள வேறுபாடும் தெரியும். மற்ற தலங்கள்ல போய் கேட்டு வாங்குற விஷயம் வேற, ஆனா திருவண்ணாமலைன்னு வரும்போது பெரிய கடவுள் வேலை செய்யுதுன்னு சொன்னா அந்த வரலாறை நீங்க அதுல பிடிக்கணும். அது நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருவண்ணாமலை ஜோதி ஏத்துற விஷயம் இருக்குல்ல, இப்போ என்ன ஐப்பசி அமாவாசைக்கு பிறகு கார்த்திகை பௌர்ணமி வரும், இதுக்கு நடுவில் வர்றதுதான் சஷ்டி, இதுக்கு நடுவில் இதை ஒட்டி வர்றதுதான் கார்த்திகை. முதல்லையும் தீபாவளின்னு தொடங்குதா அமாவாசைக்கு, அதுக்கப்புறம் பௌர்ணமிலையும் தீபாவளி தானே, அதாவது கார்த்திகை தீபம், அது தேவ தீபாவளியும்பா வடநாட்டுக்கு போனீங்கன்னா, அது தேவ தீபாவளி, இது நரக தீபாவளி அவங்களுக்கு வடநாட்டில். நடுவில் சஷ்டி, இவன் ஒளி பெருமா. இந்த 16 நாளும் நமக்கு அனுபவம் தான். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில என்ன பண்றாங்கன்னா, இந்த கற்பூரத்தை ஏற்றி கற்பூரத்தை ஏற்றி நந்திக்கு முன்னாடி 5 தீபம் ஏத்துறது, அதுக்கப்புறம் அம்மன் முன்னாடி ஒரு 5 தீபம் ஏத்துறது, அது ஒரு தீபத்தை ஏற்றி இது எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரு திரியாக்கி பரணி தீபம் ஏத்துறது. இது ஏத்தின பிறகுதான் மேலே ஏத்துறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 6 ஆறாவே எல்லாம் இருக்கும் ஜோதி எல்லாமே அங்க இருக்கிற. நீங்க அந்த திருவண்ணாமலை தல வரலாறு இந்த ஜோதி இப்ப பத்திரிகையில தொடர்ந்து வரும் பாருங்க, எல்லாமே 6 ஆறா வரும். என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த 5 முகம் நாம சொன்ன விஷயத்தை தாண்டி அருட்பெருஞ்சோதிங்கிறது 6ஆக சொல்லப்பட்ட முழுமையான பரம்பொருள் அனுபவம்னு நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கறதுதான் அந்த ஜோதி வழிபாட்டோட அடிப்படை. அப்போ நீங்க இதுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா அது திருமுறையிலேயே இடம் இருக்குது, ஆனா திருமுறையிலேயே நீங்க அதை கொள்கையாக்க முடியாது. திருமுறையில என்ன விஷயம் இருக்குது,
அருட்பெருஞ்சோதியை அனுபவிக்கிறதுக்கு இடம் இருக்கு. ஆனா அதையே நீங்க கொள்கையாக்கி அதை உங்களால நேரம் அடைய முடியாது. நீங்க அதை படிச்சீங்கன்னா என்ன நடக்கும்? வினை போகும். ஏன்னா வினை போனாதான் நீங்க அதுக்கப்புறம் அதை அடையறதுக்கு வேலை பார்க்கறீங்க. அப்பதான் என்ன பண்ணாருன்னா, இல்ல இல்ல அதை அடையிற கொள்கையே நான் நேரா சொல்ல போறேன்னு வர்றாரு ஒருத்தர். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வேலை பார்த்த பிறகு இந்த வேலையே எல்லாருக்கும் சொல்லிட்டோம்பா, அதை அடையிறது நேரா யாராவது வர்றீங்கன்னா அதுக்கும் வழி நம்ம சொல்ல சொல்லி கடவுள் என்ன அனுப்பிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றதுதான் வள்ளலார் வேலை. அதாவது நீங்க இன்னும் கூட அதுல ஒரு நுட்பம் இருக்குது. நமக்கு இன்னைக்கு நேரம் முடிஞ்சு அடுத்த சனிக்கிழமை நம்ம அதை பார்ப்போம். அதுல என்ன ஒரு நுட்பம்னு கேட்டீங்கன்னா, இந்த திருஞான சம்பந்தர் சொன்னார்ல, இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் அணைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்தே. அப்ப ஓர் உருவாயினை மாநாங்காரத்து ஈரியல்பாய் சொன்னதெல்லாம் தாண்டி இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமைங்கிறதான் கடவுளை பத்தி முடிவான கொட்டேஷன். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. முடிவான வாக்கு மூலம் அதான். இந்த முடிவான வாக்கு மூலத்தை திருஞான சம்பந்தர் சொல்றாருல, அதுக்கு நீங்க இதையெல்லாம் தாண்டி போற நிலவரம் தான் நம்ம நிலவரம் திருஞான சம்பந்தர் படி. ஆனா நேரா அனுபவிக்கணும்னு நீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னா வள்ளலார் வந்து அதுக்கு நேரா அந்த வழியை சொல்றாரே தவிர, திருஞான சம்பந்தர் வேற சொன்னார், அப்புறம் வள்ளலார் வேற ஒன்னத்தை பத்தி பேசினார் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இந்த திருஞான சம்பந்தர் சொன்னதுக்கு அர்த்தத்தை நான் ஏற்கனவே முன்ன சொற்பொழிவுகளில் குறிப்பா சொல்லியிருக்கிறேன். அந்த இருமையின் ஒருமைங்கிறது நீங்க இன்னைக்கு அதை ஒரு ஹிண்ட்டுக்காக நீங்க தெரிஞ்சுங்களேன். இந்த வேதத்துல வந்த ஆராய்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் வந்து ஒண்ணுதான், மற்ற யாரும் இல்லைங்கிறது தான் முடிவுக்கு போயிட்டாங்க எல்லாரும். அது தப்புப்பா, அது இருமையின் ஒருமைங்கிறதான் அதை நீ புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத கடவுளை அனுபவிச்சு, நான் வேத மரபுல வந்தவன், எனக்கு மறை தெரியும், ஆனா அனுபவிச்சு பார்த்தா இருமையின் ஒருமை அந்த ரெண்டு இருக்குது அப்படிங்கறதான் நீ அதுல முடிவா சொல்லணும் அப்படிங்கிறத திருஞான சம்பந்தர் அறிவிக்கிறார். அதுல வந்த பெரிய அனுபவத்தை, அதாவது நேர் கடவுள் அனுபவத்தையே அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நமக்கு வரலாறா விளக்குகிறார் வள்ளல் பெருமான். அப்படிங்கறத மட்டும் ஹிண்டா வச்சுக்கங்க. அதோட நுட்பத்தை அதுல என்னென்னலாம் பிரச்சனையா மாத்தி கொண்டு போனாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த சனிக்கிழமை சொல்றேன். அதுக்குள்ளதான் நாம இதை ஒட்டி தான் நாம வள்ளலாருங்கிறவரை நீங்க வேறுபட்ட விஷயமா அல்லது அதாவது பிரிவினையா நினைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் நாம தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். இன்னும் நமக்கு 2 விஷயம் பாக்கி இருக்கு. ஒண்ணு அந்த இருமைங்கிறதுக்கான விஷயம், இன்னொன்னு மந்திர வளர்ச்சியில அருட்பெருஞ்சோதிங்கிறது நமசிவாயத்தை தாண்டி எப்படி வந்து நிக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம அதை தொடர்ந்து அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.